ஸோ அப்போ நம்ம ரீமார்க்கெட்டிங் ஆடியன்சஸ் வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கு நம்ம அந்த ஹவு தே ஹவ் இன்டராக்டட் வித் யுவர் பிசினஸ் மூலியமா வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம அந்த ரீமார்க்கெட்டிங் ஆடியன்சஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம டார்கெட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு மார்னிங் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த ரீமார்க்கெட்டிங் ஆடியன்சஸ் வந்துட்டு எதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்துட்டு வெப்சைட் விசிட்டர்ஸ் வழியா, ஆப் யூசர்ஸ் வழியா, யூடியூப் யூசர் வழியா, கஸ்டமர் லிஸ்ட் வழியா, தென் கூகுள் அனலிட்டிக்ஸ் மூலியமாவும், லீட் ஃபார்ம் செக்மெண்ட் வழியாவும் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட அந்த ரீமார்க்கெட்டிங் ஆடியன்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு ஸோ அது மூலமா நம்மளோட ஆடை வந்துட்டு ரன் பண்ண முடியும் அப்படின்றத மார்னிங் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ மார்னிங் வந்துட்டு என்ன அப்படின்னா வெப்சைட் விசிட்டர்ஸ்ல ஒரே ஒரு பேஜ் மட்டும் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு அந்த ஒரு பேஜை மட்டும் விசிட் பண்ணவங்களுக்கு மட்டும் எப்படி நம்ம ஆடியன்ஸ் வந்துட்டு செட் பண்றது அப்படின்றதையும் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம மார்னிங் செஷன் வந்துட்டு பார்த்துருந்தோம். கரெக்டுங்களா? மார்னிங் நம்ம வந்துட்டு அந்த நேம் வந்துட்டு கிரியேட் பண்ணது என்ன நேம்ல வந்துட்டு கிரியேட் பண்ணிருந்தோம்? வென்சன் ஹோம் பேஜ் ஆடியன்ஸ். கரெக்டுங்களா? ஆமா சார். ஓகே, வென்சன் ஹோம் பேஜ் ஆடியன்ஸ் அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ண நேம். ஓகேவா? ஓகே சார். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதே நேம் வென்சன் அகாடமி ஹோம் பேஜ் ஆடியன்ஸ் தான் நீங்க நம்ம கிரியேட் பண்ணது. வென்சன் அகாடமி ஹோம் பேஜ் ஆடியன்ஸ் அதுதான் இன்னும் பாப்புலேட்டிங்ல இருக்கு. ஸோ வென்சன் அகாடமி ஹோம் பேஜ் ஆடியன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு காலையில வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இதுக்குள்ள நம்ம வந்துட்டு என்ன கண்டிஷன் எழுதியிருந்தோம்? நம்மளோட ஹோம் பேஜை மட்டும் விசிட் பண்ணவங்களுக்கு மட்டும் என்னோட ஆட் வந்துட்டு தெரியணும் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு செட் பண்ணியிருந்தோம். கரெக்டா? இப்போ நம்ம வந்துட்டு என்ன புதுசா வந்துட்டு ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. அது என்ன கேம்பெயின் வேணாலும் இருக்கலாம். இப்போ அந்த கேம்பெயினை வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம அந்த கேம்பெயின் வந்துட்டு யாருக்கு வந்துட்டு ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு கண்டிஷன் வந்துட்டு எழுதி வச்சிருக்கோம். வென்சன் அகாடமி .in அப்படின்ற ஹோம் பேஜை மட்டும் விசிட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் என்னோட ஆட் வந்துட்டு தெரியணும். நம்ம அது எந்த ஆட் டைப் வேணாலும் இருக்கலாம். இப்போ நான் சர்ச் ஆடே நான் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணி ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுல இந்த ஆடியன்ஸ் செக்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ல நான் வேற எந்த ஒரு ஆடியன்ஸுமே நான் எதுவுமே செட் பண்ணல. சர்ச்ல அதே மாதிரி ப்ரௌஸ்ல போயிட்டு நான் ஹூ தே ஆர் எதுவுமே நான் செட் பண்ணல. வாட் தே ஆர் இன்ட்ரெஸ்ட் நான் செட் பண்ணல. வாட் தே ஆர் ஆக்டிவ்லி ரிசர்ச்சிங் ஆர் பிளானிங் அதுவுமே எதுவுமே நான் செட் பண்ணல. இப்போ நான் என்ன செட் பண்ண போறேன்? என்னோட நான் ஏற்கனவே ஒரு கண்டிஷன் வந்து எழுதி வச்சிருக்கேன். ஸோ அந்த கண்டிஷன் வந்துட்டு எதுக்குள்ள இருக்க போகுது அப்படின்னா ஹவு தே ஹேவ் இன்டராக்டட் வித் யுவர் பிசினஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள நம்ம வெப்சைட் விசிட்டர் வழியா வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கண்டிஷன் எழுதி வச்சிருக்கோம். இப்போ அந்த வெப்சைட் விசிட்டர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன ஆடியன்ஸ் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோமோ, என்ன நேம்ல வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோமோ அந்த நேம் வந்துட்டு உள்ளக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். இது வந்துட்டு உங்களுக்கே தெரியும். நம்ம வந்துட்டு என்ன வென்சன் அகாடமி .in அப்படின்ற ஹோம் பேஜை விசிட் பண்ணவங்களுக்கு மட்டும் லாஸ்ட் 30 டேஸா வந்து விசிட் பண்ணவங்க மட்டும் தான் ஆடியன்ஸ். ஓகேவா? அப்போ அந்த ஆடியன்ஸை மட்டும் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். வேற எந்த ஒரு ஆடியன்ஸுமே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம இந்த இடத்துல சூஸ் பண்ணல. அப்போ கீழே வந்துட்டு என்ன ஆப்ஷன் இருக்கு? நான் காலையிலே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். டார்கெட்டிங் அண்ட் அப்சர்வேஷன் அப்படின்ற மெத்தடு. டார்கெட்டிங் அப்படின்னா ஒன்லி ஃபார் வென்சன் அகாடமி ஹோம் பேஜை விசிட் பண்ண ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் என்னோட ஆட் தெரியும். அப்சர்வேஷன் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். ஆனா என்னோட இந்த வென்சன் அகாடமி ஹோம் பேஜை வந்துட்டு விசிட் பண்ண ஆடியன்ஸ் என்ன மாதிரி என்னோட ஆடை வந்துட்டு ரியாக்ட் பண்றாங்க அப்படின்ற ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா அடிஷனல் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஆடியன்ஸ் வந்துட்டு ப்ராப்பரா ஒர்க் ஆகுறாங்களா இல்லையா அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ நம்ம வந்துட்டு நீங்க கேம்பெயின் கிரியேட் பண்ணும்போது ஆடியன்ஸ் செக்மெண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது நீங்க டார்கெட்டிங் அண்ட் அப்சர்வேஷன்ல உங்களுக்கு எந்த மெத்தட் வந்துட்டு என்ன அப்படின்னா சூட்டடா இருக்கோ அந்த மெத்தட் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம வந்துட்டு மார்னிங் பார்த்துருந்தோம். ஸோ நம்ம மார்னிங் வந்துட்டு கிரியேட் பண்ண அந்த ஆடியன்ஸ் செக்மெண்ட் நேமே வந்துட்டு என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்துட்டு நமக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஆகுது. ஸோ அந்த ஆடியன்ஸை மட்டும் இப்போ நம்ம சூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா கேம்பெயின் வந்துட்டு ரன் பண்ணிக்க போறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரே ஒரு பேஜ், அதுவும் ஹோம் பேஜுக்கு மட்டும் வந்துட்டு போன ஆடியன்ஸை வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ட்ராக் பண்ணி அவங்களுக்கு மட்டும் நம்மளோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ் வந்துட்டு மார்னிங் வந்துட்டு செட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு 3 விதமான கண்டிஷன்ஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ள இன்வால்வ் ஆகும். ஒன்னு எனி கண்டிஷன்ஸ். எனி அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ஒரு கண்டிஷன் எழுதும் போது உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ள இன்வால்வ் ஆகும். தென் அதுக்கப்புறம் ஆர் கண்டிஷன். எனி கண்டிஷனும் ஆர் கண்டிஷனும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். பட் வந்துட்டு என்ன எனி கண்டிஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு யூசர்ஸ் வில் பி இன்க்ளூடட் இன் த ரீமார்க்கெட்டிங் ஆடியன்ஸ் இஃப் தே மீட் எனி ஒன் ஆஃப் த கண்டிஷன்ஸ் யூ செட்.
எனி ஒன் ஆஃப் த கண்டிஷன்ஸ் யூ செட். ஸோ அதுதான் வந்துட்டு எனி அப்படின்ற செக்ஷனுக்குள்ள வரப்போறது. பட் ஆர் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா, திஸ் இஸ் சிமிலர் டு எனி வேர் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் within a single group are linked with an OR logic. இது ஆர் கண்டிஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரே குரூப்புக்குள்ள நம்ம மல்டிபிள் பேஜஸ் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம செட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு இந்த ஆர் கண்டிஷன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எனி கண்டிஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா நம்ம எனி ஆஃப் த பேஜஸ், ஓகேங்களா, எனி ஒன் ஆஃப் த கண்டிஷன்ஸ், ஏதாவது ஒரு கண்டிஷனை வந்துட்டு மீட் பண்ணா மட்டும் போதும். பட் இங்க குரூப் ஆஃப் கண்டிஷன். ஸோ இந்த ரெண்டு விதமான லாஜிக் வந்துட்டு உள்ளுக்குள்ள வந்துட்டு இன்வால்வ் ஆகும். உள்ள போய் பார்க்கலாம். தென் தேர்ட் ஒன் வந்துட்டு என்ன அப்படின்னா அண்ட் கண்டிஷன். So users will be included in the remarketing audience only if they meet all of the conditions you set. So உள்ளுக்குள்ள any condition வந்துட்டு இன்வால்வ் ஆக போகுது, ஆர் கண்டிஷன்ஸ் வந்துட்டு இன்வால்வ் ஆக போகுது, தென் வந்துட்டு என்ன அப்படின்னா அண்ட் கண்டிஷன்ஸ் வந்துட்டு இன்வால்வ் ஆக போகுது. அப்போ இந்த கண்டிஷன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்க போறீங்க, நீங்க வந்துட்டு பேஜஸ் மல்டிபிள் பேஜஸ் கூட நீங்க வந்துட்டு டார்கெட் பண்ணணும் அப்படின்னா நீங்க டார்கெட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்றேன். இப்போ நம்ம கிட்ட நான் காலையிலே சொன்ன மாதிரி வென்சன் அகாடமி அப்படின்ற ஒரு வெப்சைட் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வென்சன் அகாடமி அப்படின்ற வெப்சைட்ல வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு என்ன அப்படின்னா மல்டிபிள் பேஜஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு செட் பண்ண போறது எனி அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்து செட் பண்ண போறோம். ஹோம் இல்லனா அபவுட் அஸ் பேஜ், ஹோம் இல்லனா அபவுட் அஸ் பேஜ், இத ரெண்டுல யாராவது வந்துட்டு யூசர் வந்துட்டு விசிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம எப்படி வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆடியன்ஸை வந்துட்டு செட் பண்றது அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது எனி கண்டிஷனை ஹோம் பேஜ் இல்ல அப்படின்னா அபவுட் அஸ் பேஜ். ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன், ஆடியன்ஸ் மேனேஜருக்குள்ள வந்துட்டேன். ஆடியன்ஸ் மேனேஜருக்குள்ள பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டேன். வெப்சைட் விசிட்டர் வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். வெப்சைட் விசிட்டர் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா வென்சன் அகாடமி ஹோம் ஆர் அபவுட் ரெண்டுல எது வேணாலும், ஓகேங்களா, ரெண்டுல எது வேணாலும் ஹோம் பேஜ். இப்போ நீங்க செட் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் கேம்பெயினுக்கு உண்டானதுல செட் பண்றீங்க இல்லையா? இல்லைங்க, அது ஆடியன்ஸ் மேனேஜர் அப்படின்ற மெனுக்குள்ள வந்து நம்ம கிரியேட் பண்றோம். கேம்பெயின் கிரியேட் நம்ம ஆடியன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கிளைண்டோட வெப்சைட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஆடியன்ஸை வந்துட்டு என்ன அப்படின்னா சம் கண்டிஷன் போட்டு நம்ம எழுதி வச்சுக்கிறோம். அப்போ இங்க நம்ம கிரியேட் பண்ண போற இந்த செக்மெண்ட் நேம் வந்துட்டு கேம்பெயின் கிரியேட் பண்றப்ப நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். இல்ல சார், நான் கேக்குறது வந்து இப்போ இந்த கேம்பெயின் வந்து ரீமார்க்கெட்டிங்க்கு உண்டான கேம்பெயினா இல்ல ஃபர்ஸ்ட் எல்லாமே ரீமார்க்கெட்டிங்காக மட்டும்தாங்க. ரீமார்க்கெட்டிங் பண்றதுக்காக ஆடியன்ஸஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மார்னிங்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிற செக்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆடியன்ஸ் செக்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஆடியன்ஸ் செக்மெண்ட் அப்படின்ற கான்செப்ட் வந்துட்டு நம்ம ரெண்டு விதமான ஆடியன்ஸ் வந்து டார்கெட் பண்ணிக்க போறோம். ஒன்னு நியூ ஆடியன்ஸ், இன்னொன்னு வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட எக்ஸிஸ்டிங் ஆடியன்ஸ். ஓகேங்களா? சோ எக்ஸிஸ்டிங் ஆடியன்ஸ்க்குள்ள வர்ற ஒரு டைப் வந்துட்டு என்ன அப்படின்னா வெப்சைட் ஆடியன்ஸ். ஓகே. ஸோ நியூ ஆடியன்ஸுக்கு நம்ம வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா டீடைல் டெமோகிராபிக்ஸ் இருக்கு, அஃபினிட்டி பேஸ் பண்ணி இருக்கு, தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா இன் மார்க்கெட் இருக்கு. அது மூணுமே வந்துட்டு என்ன அப்படின்னா நியூ ஆடியன்ஸ் வந்து நீங்க டார்கெட் பண்ணணும் அப்படின்னா நீங்க டார்கெட் பண்ணிருக்கிற லொகேஷன். அடுத்து இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஆடியன்ஸை வந்துட்டு நீங்க டார்கெட் பண்ண போறீங்க. எக்ஸிஸ்டிங் மீன்ஸ் அவங்க வந்து ரீமார்க்கெட்டிங் வந்துட்டு பண்ண போறோம். அப்போ அந்த வந்துட்டு எக்ஸிஸ்டிங் ஆடியன்ஸை வந்துட்டு டார்கெட் பண்றதுல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா வெப்சைட் வழியா நம்ம கிட்ட வந்த ஆடியன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ரீடார்கெட் பண்ண போறோம். ஸோ அதுக்கானது வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். அதுல நம்ம மார்னிங் பார்த்தது நம்மளோட வெப்சைட்ல கிளைண்டோட வெப்சைட்ல ஹோம் பேஜை மட்டும் வந்து பார்த்துட்டு போனவங்கள ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செட் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ அந்த கண்டிஷனை வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம புதுசா ஒரு கேம்பெயின் ரீமார்க்கெட்டிங் வந்துட்டு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது அது இமேஜாட இருக்கலாம், வீடியோட இருக்கலாம், சேம் அதே கிளைண்ட்டுக்கு தான். அதே கிளைண்ட்டுக்கு என்ன பண்ண போறோம், உங்களோட கிளைண்டோட ஹோம் பேஜை மட்டும் உங்களுக்கு என்னோட ஆட் வந்துட்டு ரிப்பீட்டடா தெரியணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு கண்டிஷன் எழுதி வைக்கிறோம் வெப்சைட் ஆடியன்ஸை பேஸ் பண்ணி. ஓகே சார். ஓகேங்களா? இப்போ அடுத்தது வந்து என்ன அப்படின்னா ஹோம் பேஜ் மட்டும் இல்ல, ஹோம் பேஜ் மட்டும் நான் முன்னாடி ஒரே ஒரு பேஜ் கொடுத்தேன். இப்போ வந்து நான் என்ன வந்துட்டு பண்ண போறேன் அப்படின்னா ஹோம் பேஜ் இல்ல அப்படின்னா அபவுட் அஸ் பேஜை வந்துட்டு விசிட் பண்ணுவாங்க. ஓகே. ஓகேங்களா? எஸ் சார். சோ அத பேஸ் பண்ணி நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா இப்ப அடுத்த செக்மெண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? இப்போ இது வந்துட்டு என்ன அப்படின்னா பீஸ் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் தான், பீஸ் ஆஃப் த ஆடியன்ஸ். ஓகேங்களா?
நமக்கு ஒரு கிளைண்டோட ரெக்யர்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நீங்க எந்தெந்த பேஜ் எல்லாம் வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டடி பர்பஸ்க்காக எப்படிலாம் இந்த மாதிரியான கேசஸ் எல்லாம் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒர்க் பண்றது. ஏன்னா நாளைக்கு ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து கேட்கும்போது எனக்கு வந்து என்ன அப்படின்னா என்னோட சர்வீசஸ் பேஜஸ் இருக்கு, சர்வீசஸ் பேஜஸ் யாரெல்லாம் பார்த்தாங்களோ சர்வீசஸ் பேஜஸ் வந்து என்ன அப்படின்னா 5 பேஜஸ் இருக்கு உங்ககிட்ட. 5 பேஜையுமே விசிட் பண்ணவங்களுக்கு என்னோட ஆட் வந்துட்டு தெரியணும். ஒரு பேஜ் மட்டும் இல்ல, என்னோட 5 பேஜையுமே பார்த்துட்டு போனவங்க தான் என்னோட ஆடியன்ஸ். 5ல ஒரு பேஜை மட்டும் பார்த்துட்டு போனவங்க என்னோட ஆடியன்ஸ் கிடையாது, 2 பேஜை பார்த்துட்டு போனவங்க என்னோட ஆடியன்ஸ் கிடையாது, 3 பேஜை பார்த்துட்டு போனவங்க என்னோட ஆடியன்ஸ் கிடையாது, 4 பேஜை பார்த்துட்டு போனவங்க என்னோட ஆடியன்ஸ் கிடையாது. என்னோட இந்த 5 பேஜஸ்மே கண்டிப்பா வந்துட்டு என்ன அப்படின்னா பார்த்திருந்தா மட்டும்தான் அவங்க தான் என்னோட ஆடியன்ஸ் அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க செட் பண்ணணும். அப்படின்னா நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த செக்மெண்ட் எல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க கிரியேட் பண்ணி வைக்கணும். சம் கண்டிஷன் போட்டு நீங்க வந்து கிரியேட் பண்ணி வைக்கணும். அப்ப கிரியேட் பண்றது ஒரு கண்டிஷன், சம் ஆடியன்ஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டீங்க. அப்ப அந்த ஆடியன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது அது நீங்க என்ன கேம்பெயினா வேணாலும் இருக்கலாம், சர்ச் ஆடா இருக்கலாம், டிஸ்பிளே ஆடா இருக்கலாம், வீடியோ ஆடா இருக்கலாம், பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸா இருக்கலாம், அது எனி டைப் ஆஃப் கேம்பெயின் நீங்க வந்து கிரியேட் பண்ணும்போது ரீமார்க்கெட்டிங்காக வந்துட்டு நான் வந்துட்டு பண்ண போறேன், வெப்சைட் யூசர் வந்து நான் ரீடார்கெட் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயின் ஃபுல்லா நீங்க செட் பண்ணி முடிச்சுட்டு செட் பண்ணும்போதே லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆடியன்ஸ் செக்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இடத்துல யுவர் டேட்டா செக்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம வெப்சைட் யூசர் விசிட்டரா அப்ப வெப்சைட் விசிட்டருக்குள்ள நம்ம ஆல்மோஸ்ட் அங்க கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். அந்த நேம் வந்துட்டு உள்ளுக்குள்ள வந்துடும். அந்த நேமை சூஸ் பண்ணி அப்ப அந்த நேமை சூஸ் பண்றதுல என்ன நடக்கும், நம்ம அந்த நேம்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா சம் கண்டிஷன்ஸ் வந்துட்டு எழுதி வச்சிருக்கோம். கரெக்டா? அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ஆடியன்ஸ் வந்துட்டு என்ன அந்த கண்டிஷனுக்கு ஏத்த ஆடியன்ஸுக்கு நம்மளோட ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். சார் எனக்கு இந்த இடத்துல டவுட் இருக்கு சார். சொல்லுங்க சார். இப்போ இந்த வென்சன் அகாடமி நம்ம கிரியேட் பண்ணி ஹோம் பேஜ் ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணீங்க இல்லையா, இது வந்து நம்ம ரீமார்க்கெட்டிங் பண்றதுக்காக ஒரு கேம்பெயின் தனியா ஒன்னு கிரியேட் பண்ணணும் நீங்க சொன்னீங்க இல்லையா? அப்படிதானே சார் சொன்னீங்க? ரீமார்க்கெட்டிங்காக நம்ம தனியா ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணணும்னு சொன்னீங்க இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேம்பெயின் ஒன்னு கிரியேட் பண்ணிருப்போம் இல்லையா? ஆமாங்க. அதுலதான் அந்த ஆடியன்ஸ் செக்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணணுமா இல்ல ரீமார்க்கெட்டிங் பண்ணும்போது ஆடியன்ஸ் செக்மெண்ட் கிரியேட் பண்ணுமா அப்படிங்கிற டவுட் சார் எனக்கு. இல்லைங்க ஃபர்ஸ்ட் கேம்பெயின் ஒன்னு பண்ணிருப்போம் இல்லையா சார்? இல்லைங்க ஆக்சுவலி வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ஒரு கேம்பெயின் வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க சரிங்களா? பாருங்க உங்களோட வந்துட்டு என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி பில்லிங் சாஃப்ட்வேர் ரிலேட்டடா ஒரு கூகுள் சர்ச் ஆட் வந்து நீங்க வந்துட்டு ரன் பண்றீங்க. ஓகேங்களா? கூகுள் சர்ச் ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க டார்கெட் பண்ணி நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கேம்பெயின் வந்துட்டு ரன் பண்றீங்க. டார்கெட்டுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு. ஓகேங்களா? ஒரு கேம்பெயின் வந்து நீங்க ரன் பண்றீங்க. ஓகேங்களா? சரி. சோ இப்போ இந்த கேம்பெயினோட டெய்லி பட்ஜெட் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க 1000 ரூபீஸ் வந்துட்டு செட் பண்ணிருக்கீங்க. ஓகே. பெர் டேக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா பெர் டேக்கு உங்களுக்கு வந்துட்டு என்ன நடக்குது 1000 கிளிக்ஸ் வந்துட்டு வருது. ஓகே சார். ஆட் 1000 பீப்புள்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கிளிக் பண்றாங்க. ஒரு 5 என்கொயரிஸ் வந்துட்டு என்ன வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஜெனரேட் ஆகுது. அப்போ 30 டேஸ்க்கு வந்துட்டு எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க? 30,000 ரூபீஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா செலவு பண்ணிருப்பீங்க. பெர் டேக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 5 என்கொயரிஸ் வந்திருக்கு அப்படின்னா 30 into 5 வந்துட்டு அந்த ஆவரேஜ்ல நம்ம போயிடலாம். 150 என்கொயரிஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஜெனரேட் ஆயிருக்க போகுது. கரெக்ட்டுங்களா? 150 என்கொயரிஸ் வந்து ஜெனரேட் ஆயிருக்க போகுது. தென் அதுக்கப்புறம் பெர் டேக்கு 1000 கிளிக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு 30,000 கிளிக்ஸ் வந்துட்டு அப்ராக்சிமேட்டா. ஓகே. சோ அப்ராக்சிமேட்டா வந்து என்ன அப்படின்னா 30,000 கிளிக்ஸ்மே வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜெனரேட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. நமக்கு 150 என்கொயரிஸ் வந்திருக்கு. ஓகே. நீங்க வந்து என்ன நீங்க இந்த கேம்பெயினை நீங்க சப்போஸ் ஸ்டாப் பண்ணாம கூட நீங்க ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே சார். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு நீங்க வந்து என்ன ஒரு ரெக்யர்மெண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஆட் மூலியமா உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆல்மோஸ்ட் 30,000 கிளிக்ஸ் வந்திருக்கு. அப்போ 30,000 பீப்புள் வந்துட்டு மேபி உள்ள வந்திருக்கலாம். ஓகே சார். 30,000 பீப்புள் மூலியமா உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா டிராபிக் வந்துட்டு ஜெனரேட் ஆயிடுச்சு. ஓகே. ஓகேங்களா? அப்போ இந்த 30,000 பீப்புளுமே உங்களோட வெப்சைட்டை பத்தி அவங்களுக்கு தெரியும். ஓகே இது மாதிரி ஒரு வெப்சைட் இருக்கு, இவங்க வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுக்கான ஒரு டேட்டா பேஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன பண்றோம் ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போதே ஒரு கூகுள் சர்ச் ஆட் கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போதே நீங்க வந்துட்டு என்ன பண்ணிடுறீங்க லைக் வந்துட்டு ஒரு கேம்பெயின் சர்ச் கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போதே நீங்க இது மாதிரியான ஒரு ஆடியன்ஸ் செக்மெண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணி வைக்கிறீங்க. ஓகே. வெப்சைட் விசிட்டர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு எந்த பேஜ் அதாவது ஹோம் பேஜ்னே கூட வச்சுக்கோங்க, இல்லைன்னா நீங்க ஆட் மூலியமா நீங்க ரன் பண்ண போறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேண்டிங் பேஜ் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா,
அந்த Yes, லேண்டிங் sir. பேஜோட யூஆர்எல் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு இங்க இந்த இடத்துல கூட கொடுத்து நீங்க ஒரு கண்டிஷன் போட்டு எழுதி வச்சுக்கலாம். சரி சார். அந்த லேண்டிங் பேஜ் லாஸ்ட், அதாவது என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம 30 டேஸ்க்கு நம்ம கேம்பெயின் ரன் பண்ண போறோம். ஓகேங்களா? அப்போ சரி. லைக் வந்துட்டு என்ன நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு வெப்பேஜ் விசிட், இந்த வெப்பேஜ் விசிட் மூலமா ஒரு கண்டிஷன்ஸ் வந்து எழுதி வைக்கிறோம். பேஜ் யூஆர்எல் வந்துட்டு என்ன அப்படின்னா மேட்சஸ் டு உங்களோட லேண்டிங் பேஜ். ஏன்னா லேண்டிங் பேஜ் வச்சு தான் நீங்க ஒரு கேம்பெயின் வந்து நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த Okay, sir. லேண்டிங் பேஜவே வந்துட்டு என்ன அப்படின்னா லேண்டிங் பேஜோட யூஆர்எல் போட்டு நம்ம வந்துட்டு என்ன ஃபர்ஸ்ட் அந்த சர்ச் கேம்பெயின் வந்து நீங்க ரன் பண்ணும்போதே லைக் வந்துட்டு என்ன பண்ணிட்டோம், ஒரு Okay. இந்த கண்டிஷன் ஒரு ஆடியன்ஸ்மே போட்டு ஒரு ஆடியன்ஸ் செக்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு இந்த ப்ரீஃபில் ஆப்ஷன்ஸ்ல வந்து என்ன அப்படின்னா ஸ்டார்ட் வித் ஆன் எம்டி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா செட் பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. Okay. அப்போ இந்த இந்த கேம்பெயின் வந்து கிரியேட் பண்றது எப்போ அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் வந்து கிரியேட் பண்றீங்க. இந்த ஆடியன்ஸ் செக்மெண்ட்டுமே வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட்ல வந்து என்ன அப்படின்னா கிரியேட் பண்றீங்க. ஓகேங்களா? சரி சார். ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆட் வந்து ரன் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் வந்து என்ன அப்படின்னா உங்களோட ஆட் வந்து ரன் ஆகுது. உங்களுக்கு 1000 கிளிக்ஸ் வந்து வந்துருச்சு. அதே மாதிரி 5 என்கொயரிஸ்மே வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு செக்மெண்ட்டுமே நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப செக்மெண்ட் கிரியேட் பண்றது உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்னென்ன செக்மெண்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அந்த செக்மெண்ட் நேம் எல்லாமே வந்து ஒண்ணு அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆக போகுது. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல சைஸ் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். சைஸ் வந்து என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட்க்கு வந்து என்ன அப்படின்னா 1000 பீப்புள் வந்து கிளிக் பண்ணி உங்களோட ஆட் வந்திருக்காங்க. அப்போ அதுல வந்து என்ன அப்படின்னா ஒரு யூனிக்கான விசிட்டர்ஸ், திரும்ப திரும்ப வந்துட்டு போன யூசரை விட்டுருங்க, யூனிக்கா நியூ யூசர் மட்டும் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதாவது நானே கூட 3 டைம்ஸ் வந்துட்டு போயிருக்கலாம். சோ அது வந்து அப்ப நான் 3 டைம்ஸ் வந்துட்டு போயிருந்தாலும் ஒரு டைம் தான் யூனிக்கான விசிட்டர்ஸ். அப்போ பெர் டேக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு 600 பீப்புள் வந்துட்டு என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ள நம்ம வெப்சைட்டுக்குள்ள வந்துட்டு போறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டேக்கு இது வந்து என்ன அப்படின்னா டோட்டல் சைஸ் வந்துட்டு 600ன்றது அப்டேட் ஆயிரும். அப்போ மந்த்லி வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஓவரா 18,000 வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து 18,000 நியூ யூசர் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து 18,000 அப்படின்றது அப்டேட் ஆயிரும். டோட்டல் சைஸ் வந்து 18,000 வந்திருக்காங்க அப்படின்னு. ஓகே சார். இப்போ உங்ககிட்ட வந்து டோட்டல் என்கொயரிஸ் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு 150 என்கொயரிஸ் வந்து ஜெனரேட் ஆயிருச்சு. பட் ஆனா நீங்க வந்துட்டு என்ன பண்றீங்க, லைக் வந்துட்டு என்னோட வெப்சைட் வழியா நான் 30,000 செலவு பண்ணி நான் 30,000 ரூபீஸ் செலவு பண்ணி நான் ஆட் ரன் பண்ணேன். ஸோ ஆட் ரன் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னா லைக் வந்துட்டு எனக்கு 150 என்கொயரிஸ் வந்துட்டு ஜென்ரேட் ஆச்சு. ஆனா என்னோட ஹோம் பேஜ் வழியா ஹோம் பேஜுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஹோம் பேஜோ லேண்டிங் பேஜோ சரிங்களா? ஸோ லேண்டிங் பேஜுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா 18,000 யூசர்ஸ் வந்துட்டு போயிருக்காங்க. அப்போ உங்ககிட்ட ஒரு டேட்டா பேஸ் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு டூல் வந்துட்டு கொடுக்குது. ஓகே. இப்போ இந்த டேட்டா பேஸை வச்சு நீங்க வந்துட்டு என்ன பண்ணீங்கன்னா நீங்க மார்க்கெட்டிங் பண்ணணும், ரீமார்க்கெட்டிங் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க. எஸ் சார். ஓகேங்களா? ஓகே. ஆக்சுவலி உங்களோட வெப்சைட்டுக்கு விசிட்டர்ஸ் வந்துட்டு போறாங்க. அந்த வெப்சைட் விசிட்டர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க திரும்ப வந்துட்டு ட்ராக் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. ஓகே. சரிங்களா? அப்போ நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ரீமார்க்கெட்டிங் பண்றதுக்கான மெத்தட் வந்துட்டு சூஸ் பண்றீங்க. ரீமார்க்கெட்டிங் அப்படின்ற மெத்தட் நான் ஏற்கனவே மார்னிங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன். உங்ககிட்ட வந்துட்டு என்ன அப்படின்னா நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் லீடர் நான் ஆட் ரன் பண்ணும்போது ஒரு 1000 என்கொயரிஸ் வந்துட்டு வந்துச்சு. அதுல வந்துட்டு என்ன அப்படின்னா 30 பேர் தான் கன்வெர்ட் ஆனாங்கன்னு வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற 970 என்கொயரிஸ் வந்துட்டு நான் வச்சுட்டு சும்மாவே உட்காந்துட்டு இருக்க முடியாது. கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த 970 பீப்புளுக்கு வந்து நான் திரும்ப அகைன் என்ன பண்ணுவேன், கால் பண்ணுவேன், மெசேஜ் பண்ணுவேன், தென் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் பண்ணுவேன், இமெயில் மார்க்கெட்டிங் வந்துட்டு பண்ணுவேன், என்னோட ஆஃபர்ஸ் வந்துட்டு ஏதாவது ஒரு வேலை வந்து நான் சென்ட் பண்ணுவேன். ஓகேவா? அப்ப இது வந்துட்டு எங்கிட்ட இருக்கிற ஒரு டேட்டா பேஸ்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நான் வந்துட்டு இந்த சம் ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு பண்ண போறேன். அப்போ இதே மாதிரி உங்ககிட்ட வந்துட்டு என்ன நடந்துச்சு, வெப்சைட் தான் நீங்க வச்சிருக்கீங்க. அந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா 18,000 பேர் வந்துட்டு போயிருக்காங்க. ஓகே. அந்த வந்துட்டு போனவங்களுக்கு திரும்ப திரும்ப உங்களோட ப்ராடக்ட்டை வந்துட்டு நீங்க காட்டணும்னு நினைக்கிறீங்க. ஓகே சார். சரிங்களா? அப்போ நீங்க சூஸ் பண்ண போற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ரீமார்க்கெட்டிங். ஓகே. நீங்க கூகுள் சர்ச் ஆட் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு கூகுள் சர்ச் ஆட் வந்து நீங்க கிரியேட் பண்ணும்போது ஒரு செக்மெண்ட் ஆல்மோஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆடியன்ஸ்மே ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா டெவலப் ஆயிட்டே வந்திருக்கு. 30 டேஸ்ல வந்துட்டு என்ன அப்படின்னா டெவலப் ஆயிட்டே வந்துருச்சு. இப்போ நீங்க அகைன் வந்துட்டு என்ன பண்ண போறீங்க, இந்த ஃபர்ஸ்ட் கேம்பெயின் ரன் ஆனாலும் பரவாயில்ல, ரன் ஆகலைனாலும் பரவாயில்ல 30 டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம். சோ ஸ்டில் வந்து நீங்க ரன் பண்றதாவே வச்சுக்கோங்க. அந்த ஏ கேம்பெயின் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ பீன்ற ஒரு கேம்பெயின் வந்துட்டு ஸ்டார்ட் பண்றீங்க. எதுக்காக? ரீமார்க்கெட்டிங் பண்ண போறீங்க. உங்ககிட்ட ஒரு டேட்டாபேஸ் ஜெனரேட் பண்ணி வச்சிருக்கு. ஆனா அந்த டேட்டாபேஸ் வந்துட்டு என்ன? வெப்சைட் விசிட்டர்ஸ். ஓகேங்களா? அந்த டேட்டாபேஸை யூஸ் பண்ணி நீங்க வந்து ரீமார்க்கெட்டிங் வந்துட்டு பண்ண போறீங்க. இதுல நீங்க அவங்களுக்கு வந்துட்டு சர்ச் ஆட் காட்டலாம், இல்ல டிஸ்ப்ளே ஆட் காட்டுங்க, இல்ல வீடியோ ஆட் காட்டுங்க,
இல்ல மொபைல் ஆப் சம்பந்தமா நீங்க ஆட் காட்டுங்க, ஷாப்பிங் ஆட் காட்டுங்க, நீங்க எது வேணாலும் காட்டுங்க. உங்ககிட்ட ஒரு டேட்டாபேஸ் ஜெனரேட் பண்ணி கொடுக்குறோம். அந்த டேட்டாபேஸ் எது? வெப்சைட் விசிட்டர்ஸ் வழியா உங்களுக்கு வந்துட்டு போன யூசர். அவங்களுக்கு வந்துட்டு நீங்க வேணும்னா ஆப்ஷனல், நீங்க வேணும்னா ரீமார்க்கெட்டிங் பண்றதா இருந்தா பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ல போயிட்டு நீங்க போயிட்டு ஒரு கம்பெனில போயிட்டு நீங்க வேலை பாக்குறீங்க, இல்ல நீங்க வந்துட்டு ஓனா வந்துட்டு கம்பெனி வச்சிருக்கீங்க அப்படின்னா, அப்போ அந்த எக்ஸிஸ்டிங் டேட்டாபேஸ் வச்சு நம்ம ஏதாவது ஆக்டிவிட்டி வந்துட்டு பண்ணணும் அப்படின்னா நம்ம ரீமார்க்கெட்டிங் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு உள்ள கூகுள் டூல் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுது. ஓகே சார். புரியுதுங்களா? அப்ப அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ரீமார்க்கெட்டிங் பண்ணிக்கிறோம். நமக்கு தேவை பண்றோம், அவ்வளவுதான். ஓகே சார். புரியுதுங்களா? இது ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட ஒரு சரி டேட்டாபேஸ் சார். ஜெனரேட் ஆகுது, அந்த டேட்டாபேஸ் வச்சு நீங்க வந்துட்டு பண்ண போறீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சரி சார். ரீமார்க்கெட்டிங்ன்றது வெறும் வெப்சைட் விசிட் மட்டும் கிடையாது. உள்ளுக்குள்ள யூடியூப் யூசர் இருக்கிறாங்க, ஓகே. ஆப் யூசர் இருக்கிறாங்க, கஸ்டமரோட லிஸ்ட். நீங்க டைரக்டா அந்த நான் சொன்னேன் 1000 என்கொயரி வந்துச்சு, 30 தான் கன்வெர்ட் ஆச்சு, மீதி 970 ஃபைல அப்லோட் பண்ணி இந்த கஸ்டமர் ஓகே. லிஸ்ட் மூலமா நீங்க அப்லோட் பண்ணி அந்த ஃபைலை மட்டும் சூஸ் பண்ணி அந்த ஃபைல்ல இருக்கிற ஆடியன்ஸ்க்கு மட்டும் என்னோட ஆட் வந்து ரன் ஆகணும் செட் பண்ணிக்கலாம். சார் இல்ல டவுட் சார். சொல்லுங்க. இப்போ நீங்க 1000 பேர் கிளிக் பண்ணி நம்மளோட வெப்சைட்டை விசிட் பண்ணிருக்காங்க அப்படிதானே? ஆமாங்க. அதுல 30 பேர் வந்து நம்மளோட ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணிருக்காங்க. தட் மீன்ஸ் அது வந்து நம்ம என்கொயரின்னு சொல்றோம் இல்லையா? ஆமாங்க. அப்போ இந்த 970 பேர் வந்து விசிட் மட்டும் தானே பண்ணிருக்காங்க. ஆமாங்க. அவங்க அதான் யாரும் visit வந்து மட்டும் பண்ணிருக்காங்க. 970 people வந்துட்டு விசிட் பண்ணிருக்காங்க. ஓகே. விசிட் பண்ணவங்களுக்கு நீங்க ஆட் காட்டணும் அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா ரீமார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இல்ல சார் அப்படி இப்போ நீங்க கஸ்டமர் லிஸ்ட்டை வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? அந்த 970 பேர் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? இல்லைங்க, சிம்பிளா சொல்றேன். வெப்சைட் இங்க பாருங்க, உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னா வெப்சைட் விசிட்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஓகே சார். கஸ்டமர் லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே. சரிங்களா? இந்த எனக்கு நான் வந்து டோட்டலா எவ்வளவு என்கொயரி வந்துச்சுன்னு சொல்றேன். 1000 என்கொயரி 1000 என்கொயரிஸ் வந்துட்டு எனக்கு வந்திருக்குன்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? 1000 என்கொயரிஸ் எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா மந்த்லி எனக்கு அதாவது ஒரு மந்த்துக்கு 1000 என்கொயரிஸ் வந்துட்டு எனக்கு வந்துச்சு. ஓகே. ஓகேங்களா? அப்போ 1000 பீப்புளோட எனக்கு டேட்டாபேஸ் இருக்குமா? எங்கிட்ட டேட்டாபேஸ் இருக்குமா? சார் 1000 என்கொயரிங்கிறது அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணவங்க சொல்றீங்க ஆமா, அப்படிதானே? ஃபார்ம் ஃபில் பண்ணவங்க தான் எனக்கு என்கொயரி. அவங்களோட நேம் எஸ். இருக்கு, இமெயில் ஐடி இருக்கு, ஃபோன் நம்பர் இருக்கு, இது எல்லாமே என்கிட்ட இருக்கு. 1000 நம்பர்ஸ் வந்துட்டு எனக்கு வந்துச்சு, 1000 என்கொயரிஸ் வந்துட்டு ரிசீவ் ஆயிருக்கு. இந்த 1000 என்கொயரியோட ஃபைல் வந்துட்டு என்கிட்ட இருக்கு. ஓகே சார். ஓகேங்களா? இந்த 1000 பீப்புள் வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு வந்துட்டு நான் கூகுள் சர்ச் ஆட் மூலியமா தான் நான் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. கூகுள் சர்ச் ஆட் மூலியமா தான் நான் வந்துட்டு என்ன பண்ணிருக்கேன், இந்த 1000 என்கொயரிஸ் வந்துட்டு ஜெனரேட் பண்ணிருக்கேன். அப்போ எனக்கு இந்த 1000 என்கொயரிஸ் வந்துட்டு ஜெனரேட் பண்றதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு ஒரு 8 lakh பீப்புள்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா என்னோட ஆடை வந்துட்டு கிளிக் பண்ணிருக்காங்க. 8 lakh பீப்புள்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா என்னோட ஆடை வந்துட்டு கிளிக் பண்ணிருக்காங்க. சோ அது மூலியமா வந்துட்டு என்ன அப்படின்னா என்னோட வெப்சைட்டை வந்துட்டு அவங்க பார்த்திருக்காங்க. சரியா? அப்ப அந்த 8 லட்சம் பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 5 lakh பீப்புள் வந்துட்டு என்ன அப்படின்னா நீ யூசர்னு வச்சுக்கோங்க. ஓகே. இவங்க எல்லாமே ஹோம் பேஜை மட்டும் விசிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க என்கொயரி போட்டாங்க போடலன்றது செகண்டரி. அப்ப 5 லட்சம் பேர் என்னோட வெப்சைட் வந்துட்டு பார்த்தவங்க இருக்காங்க. ஓகே. டோட்டலா எனக்கு 1000 என்கொயரிஸ் தான் வந்துட்டு ஜெனரேட் ஆயிருக்கு. ஓகே. இப்போ இந்த 5 லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு டேட்டா வந்துட்டு நமக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுது. எது? நீங்க வெப்சைட் விசிட்டர்ஸ் மூலமா நீங்க உங்களோட லேண்டிங் பேஜை வச்சு நீங்க சம் கண்டிஷன்ஸ் வந்துட்டு எழுதிருந்தீங்க அப்படின்னா இந்த ஆடியன்ஸ் செக்மெண்ட், இந்த செக்மெண்ட் நேம் வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலா எவ்வளவு வந்துட்டு விசிட்டர்ஸ் வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்ற டேட்டா கவுண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா கொடுத்துருச்சு. சரி சார். இந்த டேட்டா கவுண்ட வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஓகே. ரீமார்க்கெட்டிங் பண்ணணும் உங்களை. சோ அந்த டேட்டா கவுண்ட் வச்சு நீங்க வேணும்னா ரீமார்க்கெட்டிங் வந்துட்டு பண்ணணும். அதாவது உங்களுக்கு நெசசரி நான் வந்துட்டு போன யூசரை நான் திரும்ப வந்துட்டு டார்கெட் பண்ணி நான் வந்துட்டு என்னோட ப்ராடக்ட்டை பத்தி திரும்ப வந்துட்டு என்ன அப்படின்னா நான் வந்துட்டு என்ன அப்படின்னா சம் ஆட் மூலமா உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ண போறேன் அப்படின்னா நீங்க ரீமார்க்கெட்டிங் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க உங்களோட ப்ராடக்ட்டை வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ப்ரோமோட் பண்ணிக்கலாம். ஓகே சார். இல்ல எனக்கு நான் ரீமார்க்கெட்டிங்லாம் பண்ணல, எனக்கு வந்துட்டு 8 lakh பீப்புள்ஸ் வந்துட்டு போனாங்க, அது தெரியுது, 1000 என்கொயரிஸ் வந்துருச்சு, எனக்கு அது போதுன்னா விட்டுறலாம், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சரி சார். ஓகே. புரியுதுங்களா? புரிஞ்சுது. எனக்கு ரீமார்க்கெட்டிங் பண்ணணும். நாளைக்கு வந்து ஒரு டாஸ்க் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறோம். வெப்சைட் விசிட்டர்ஸ் என்னோட ஹோம் பேஜை மட்டும் என்னோட ஹோம் பேஜை மட்டும் லாஸ்ட் 30 நாள்ல விசிட் பண்ணிட்டு போனவங்களுக்கு மட்டும் எனக்கு ரீமார்க்கெட்டிங் ஆட் வந்துட்டு போட்டு விடுங்கப்பா அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் இது. ஃபர்ஸ்ட் நீங்க கண்டிஷன் எழுதி வைக்கணும்.
அந்த கண்டிஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்து ரீமார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது அந்த கண்டிஷன் என்ன கண்டிஷன் எழுதி வச்சிருக்கிறோமோ பேஸ்ட் ஆன் த டாஸ்க்கை பேஸ் பண்ணி நம்ம என்ன செக்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த செக்மெண்ட்டை நம்ம டார்கெட் பண்ணி நம்ம வந்து ரன் பண்ணணும். ஓகே சார். இது வந்துட்டு என்ன வெப்சைட் விசிட்டர்ஸ் மட்டும் கிடையாது. இது நம்ம பாக்குறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வெப்சைட் விசிட்டர்ஸ் அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இதுக்குள்ள என்ன சொன்னேன் கஸ்டமரோட டேட்டா பேஸ் இப்ப 1000 என்கொயரிஸ் வந்திருக்குன்னு சொன்னேன். இந்த 1000 என்கொயரிஸ் நமக்கு தெரியும் நிறைய அந்த 1000 என்கொயரிஸ்மே நம்ம பேசியிருப்போம். அதுல வந்துட்டு என்ன அப்படின்னா சில என்கொயரிஸ் 100 என்கொயரிஸ் வந்துட்டு கன்வெர்ட் ஆயிருச்சு. மீதி 900 என்கொயரிஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கன்வெர்ட் ஆகல. அவங்க நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லையா? ஓகே. ஃபாலோ பண்றதுக்காக வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன எஸ்எம்எஸ் இமெயில் வாட்ஸ்அப் எல்லாமே நம்ம பண்ணுவோம். பட் அதே மாதிரி நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஆடுமே டிஸ்பிளே பண்ணணும். இமெயில் அனுப்புறதுக்கு பதிலா அவங்களுக்கு ஆட் டிஸ்பிளே பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஓகே சார். நீங்க பண்ணிக்கலாம். அந்த 900ஓட டேட்டாபேஸை மட்டும் நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்லோட் பண்ணி அப்ப அப்லோட் பண்ணனும்னா இதுக்கு வேற ஆப்ஷன் வெப்சைட் விசிட்டர் கிடையாது. கஸ்டமர் லிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். அந்த ஆப்ஷன் மூலமா அந்த 900 பீப்புளோட டேட்டாவை வந்துட்டு நீங்க வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டு நீங்க ரீமார்க்கெட்டிங் கேம்பெயின் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணும்போது இந்த கஸ்டமர் லிஸ்ட்டை வந்துட்டு அப்லோட் பண்ணி ஒரு நேம்ல வந்துட்டு சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா? அந்த நேமை வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த 900 பீப்புளுக்கு மட்டும்தான் உங்களோட ஆட் வந்துட்டு ஒர்க் ஆகும். அது நீங்க என்ன டைப் ஆஃப் கேம்பெயின் சூஸ் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி. ஓகே சார். சரி சார். அது வந்து அப்படிங்கிற ரீமார்க்கெட்டிங் கேம்பெயின்ல வந்து நம்ம ஆட் பண்ணணும் இல்லையா? ஆமாங்க. அதாவது நீங்க ரீமார்க்கெட்டிங் கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களோட எக்ஸிஸ்டிங் ஆடியன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு யாரு உங்களோட ஆடியன்ஸ் அப்படின்றத நீங்க டிஃபைன் பண்ணி வைக்கணும். அப்ப அந்த டிஃபைன் பண்றதுக்கான வந்துட்டு யார் எது மூலயமெல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்னா வெப்சைட் வச்சு நம்ம டிஃபைன் பண்ணிக்க முடியும். மொபைல் ஆப் வச்சு நம்ம வந்துட்டு டிஃபைன் பண்ணிக்க முடியும். யூடியூபை வச்சு நம்ம வந்துட்டு டிஃபைன் பண்ணிக்க முடியும். கஸ்டமரோட லிஸ்ட்டை வச்சு டைரக்டா நம்ம வந்துட்டு டிஃபைன் பண்ணிக்க முடியும். கூகுள் அனலிட்டிக்ஸ் தென் வந்து லீட் ஃபார்ம் வச்சு நம்ம வந்துட்டு டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஓகே சார். சோ நம்ம சொல்றது வந்துட்டு என்ன அப்படின்னா இதுக்குள்ள சம் டைப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றோம். இது உங்களோட பிசினஸ்க்கு நீங்க ஒர்க் பண்ண போற இடத்துல இது மாதிரியான ஒரு ஒர்க் வந்துட்டு நீங்க வரும்போது ஓகே நம்ம வந்துட்டு ரீமார்க்கெட்டிங் கேம்பெயின் வந்துட்டு கேக்குறாங்க. அப்போ வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அவங்க என்ன மாதிரியான ரீமார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் வந்துட்டு கேக்குறாங்க. வெப்சைட்டை பேஸ் பண்ணி கேக்குறாங்களா? வெப்சைட்டை பேஸ் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா சிங்கிள் பேஜை மட்டும் வச்சு கேக்குறாங்களா? இல்ல மல்டிபிள் பேஜஸ் வச்சு கேக்குறாங்களா? இல்ல அண்டு கண்டிஷன் யூஸ் பண்ணி கேக்குறாங்களா? இல்ல மொபைல் ஆப் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணவங்களுக்கு மட்டும் என்னோட ஆட் வந்துட்டு திரும்ப ரிப்பீட் ஆகணும்னு நினைக்கிறாங்களா? யூடியூப் யூசரா இல்ல வந்துட்டு கஸ்டமரோட லிஸ்ட் அப்லோட் பண்ணி ஆட் ரன் பண்ண சொல்றாங்களா? அப்போ கிளையண்ட்டுக்கான ரெக்யர்மெண்ட்டை பேஸ் பண்ணி வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். நம்மகிட்ட கூகுள் ஆட் டூல் இருக்குது அப்படின்றதுக்காக நீங்க எல்லா கேம்பெயினுமே வந்து என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. நம்ம பிசினஸ்க்கு இது வேணும்னா நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. அப்போ ரீமார்க்கெட்டிங் நீங்க பண்ண போறீங்கன்னா அதுக்கான ரூல் தான் இது. ரீமார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ரீமார்க்கெட்டிங் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. இதுல உங்களுக்கு எந்த மெத்தட் வந்துட்டு பெஸ்டா இருக்கோ அந்த மெத்தட் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் செக்மெண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சுட்டு அந்த ஆடியன்ஸ் செக்மெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கேம்பெயின்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ரீமார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். சரி சார். ஓகே. ஓகேங்களா? புரிஞ்சுச்சுங்களா? புரிஞ்சுது சார். புரிஞ்சு. ஓகே. இப்போ வெப்சைட் விசிட்டர்ஸ் வழியா வந்துட்டு என்ன அப்படின்னா மார்னிங் வந்துட்டு ஒரே ஒரு சிங்கிள் பேஜுக்காக நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கண்டிஷன் போட்டு வச்சிருந்தோம். ஹோம் பேஜை மட்டும் விசிட் பண்றவங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பார்க்க போறது வந்துட்டு என்ன அப்படின்னா ஹோம் பேஜ் இல்ல அப்படின்னா அபவுட் பேஜ் இதை ரெண்டுல யாராவது விசிட் பண்ணியிருந்தா மட்டும் அவங்க தான் என்னோட ஆடியன்ஸ். அவங்களுக்கு மட்டும் தான் என்னோட ஆட் தெரியணும் அப்படின்னா எப்படி வந்து நம்ம செட் பண்றது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ வெப்சைட் விசிட்டர் அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். ஸோ இதுக்குள்ள ஆடியன்ஸ் செக்மெண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா வென்சன் அகாடமி. ஸோ வென்சன் அகாடமி. ஸோ இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா ஹோம் அண்டு அபவுட் அப்படின்ற ஒரு ஆடியன் அந்த பேஜஸ்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஆடியன்ஸ் வந்து செட் பண்ண போறேன். ஸோ இப்போ விசிட்டர்ஸ் ஆஃப் வெப் பேஜ் தான் எனக்கு வந்துட்டு வேணும். அதே மாதிரி வெப் பேஜ் விசிட் லாஸ்ட் 30 days தான். இப்போ ரிஃபைன் ஆக்ஷன் வந்துட்டு நான் வந்துட்டு என்ன அப்படின்னா எழுத போறேன். ஸோ இங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஹோம் பேஜ்ல வென்சன் அகாடமி .in இதுதான் என்னோட ஹோம் பேஜ். ஸோ ஹோம் பேஜ் வந்துட்டு இந்த இடத்துல நான் கொடுத்துறேன். எனக்கு இந்த பேஜ் அல்லது அந்த பேஜ் இன்னொரு பேஜ் சொல்லியிருக்கேன். ஹோம் பேஜ் இல்லைன்னா ஹோம் பேஜ் இல்லைன்னா அபவுட் பேஜ். அப்போ கீழே இருக்கிற 6 ஆக்ஷனை வந்துட்டு யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வெப் பேஜ் விசிட் சேம் 30 days ரிஃபைன் ஆக்ஷன் இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட அபவுட் பேஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க இந்த இடத்துல எழுதி நீங்க இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் போட்டு நீங்க இந்த ஆடியன்ஸை நீங்க சேவ் பண்ணிக்கலாம் செக்மெண்ட் நேம்ல. அப்போ இந்த செக்மெண்ட் நேம் வந்துட்டு என்ன நடக்கும் உங்களுக்கு புதுசா ஒரு ரீமார்க்கெட்டிங் கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது
அதுக்குள்ள நீங்க ரீமார்க்கெட்டிங் ஆடியன்ஸ் வந்துட்டு செலக்ட் பண்ண வேண்டிய இடத்துல வெப்சைட் விசிட்டர்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இந்த நேம் வந்துட்டு அங்க வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும். ஓ ஓகே சார். நீங்க இப்போ வந்துட்டு மல்டிபிள் பேஜஸ் வந்துட்டு நீங்க வந்துட்டு செட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு இதுக்குள்ளே நீங்க எனி கண்டிஷன் நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த ஆர் கண்டிஷன் தேவையில்லை, நான் வந்துட்டு எனி கண்டிஷன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த பிளஸ் சிம்பிளை கூட கிளிக் பண்ணி இங்க பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி பேஜ் யூஆர்எல் கண்டெய்ன்ஸ்ல இந்த இடத்துல அபவுட் அஸ் பேஜ். அப்போ இது அல்லது அதுதான். திஸ் ஆக்ஷன் மஸ்ட் மேட்ச் எவ்ரி பாராமீட்டர் பிலோ. இந்த பிளஸ் வந்துட்டு எதுக்காக அப்படின்னா எனி அப்படின்ற ஆப்ஷனுக்காக. இங்க இருக்கிற பிளஸ் சிம்பிள் எனி. திரும்ப தேர்ட் கொடுத்துட்டு நீங்க வந்து என்ன அப்படின்னா வேற ஒரு பேஜ் கூட நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராம் கரிக்குலம். அப்ப இந்த ப்ரோக்ராம் கரிக்குலம் அப்படின்ற பேஜும் நீங்க வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஓகே. ஓகேங்களா? அப்ப இது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா எனி ஆஃப் த கண்டிஷன்ஸ். ஓகே. ஓகேங்களா? இதுல மூணுல வந்துட்டு ஏதாவது ஒண்ணு. ஓகே. ஓகேங்களா? சப்போஸ் எனக்கு வந்து என்ன அப்படின்னா குரூப் ஆஃப் பேஜஸ் வந்து நீங்க வந்துட்டு ஆர் கண்டிஷனா செட் பண்ணணும் அப்படின்னா தான் இந்த ஆர் கண்டிஷன் யூஸ் பண்ணி நீங்க குரூப் ஆஃப் பேஜஸையும் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த இடத்துல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது மேல 2 பேஜ் கொடுக்குறோம். 2 பேஜ்ல இருந்து ஏதாவது ஒரு பேஜ் வந்துட்டு யூசர் வந்துட்டு விசிட் பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது எனக்கு கீழே ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன், கீழே ஒரு 2 பேஜ் வந்துட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? கீழே ஒரு மேல ஒரு 2 பேஜ், அதே மாதிரி கீழே ஒரு 2 பேஜ். ஓகேங்களா? இந்த மேல இருக்கிற 2 பேஜ்ல ஏதாவது ஒரு பேஜ் வந்துட்டு விசிட் பண்ணியிருந்தாலும் சரி, அதே மாதிரி கீழே இருக்கிற 2 பேஜ்ல வந்துட்டு ஏதாவது ஒரு விசிட் 2 பேஜ்ல மேல இருக்கிறதுல கண்டிப்பா வந்துட்டு ஏதாவது ஒன்று விசிட் பண்ணியிருந்தாலும், அதே மாதிரி கீழே இருக்கிறதுல ஏதாவது ஒன்று வந்துட்டு விசிட் பண்ணியிருந்தாலும் நம்மளோட ஆடியன்ஸ் அவங்க தான் ஆடியன்ஸ், அவங்களுக்கு மட்டும் நம்மளோட ஆட் வந்துட்டு ட்ரிகர் ஆகும். ஓகே சார். இப்போ எனக்கு வந்து இதே வந்து நீங்க அண்ட் கண்டிஷனா எழுதணும் அப்படின்னா லைக் வந்துட்டு இந்த இடத்துல அண்ட் கண்டிஷன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. சோ அண்ட் கண்டிஷன்ல வந்து என்ன அப்படின்னா ரெண்டுமே ஹோம் பேஜ் அண்ட் அபவுட் அஸ் பேஜ் ரெண்டுமே மஸ்ட். ரெண்டையுமே கண்டிப்பா பார்த்திருந்தா மட்டும்தான். மேல ஏற்கனவே சொன்னது ஹோம் பேஜ் இல்லைன்னா அபவுட் அஸ் பேஜ். இங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஹோம் பேஜ் அண்ட் அபவுட் அஸ் பேஜ் ரெண்டையுமே கண்டிப்பா பார்த்திருக்கணும். லாஸ்ட் 30 டேஸா அவங்க தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட ஆடியன்ஸ். ஸோ கீழே சப்போஸ் நீங்க எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த இடத்துல எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். கீழே எக்ஸ்க்ளூட் பீப்புள் ஹூ ஹேவ் டேக்கன் த ஃபாலோயிங் ஆக்ஷன் கிளிக் பண்ணி நீங்க இந்த கூட வெப்சைட் விசிட் ரிஃபைன் ஆக்ஷன்ல எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரோக்ராம் கரிக்குலம் சோ எக்ஸ்க்ளூட் பண்றேன். இந்த பேஜை பார்த்தவங்களை வந்துட்டு என்ன அப்படின்னா எக்ஸ்க்ளூட் பண்ணேன். ஓகே. மேல இருக்கிறது ஒரு கண்டிஷன் அண்ட் கண்டிஷன். இந்த பேஜ் அண்ட் இந்த பேஜை பார்த்தவங்க, தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன இந்த பேஜை பார்க்காதவங்க, அதுதான் எக்ஸ்க்ளூட். இந்த 2 பேஜை கண்டிப்பா பார்த்திருக்கணும். மீதி எந்த பேஜ் வேணாலும் பார்த்திருந்தாலும் பார்க்கலனாலும் பிரச்சனை இல்ல. ஆனா இந்த பேஜை பார்த்திருக்கவே கூடாது. ஓகே சார். புரியுதுங்களா? ஓகே சார். சோ இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க இது மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க இப்போ பாருங்க நான் வந்துட்டு இந்த இடத்துல வென்சன் ஹோம் அண்ட் அபவுட் ஆடியன்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்துட்டு யூஸ் பண்ணி நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன் ப்ரீஃபில் செக்மெண்ட் டிஃபால்ட்டா நான் சொன்ன மாதிரி தான் ப்ரீஃபில் செக்மெண்ட் வித் பீப்பிள் ஹூ மேட்ச் த ரூல்ஸ் வித் இன் த பாஸ்ட் 30 days. ஓகே அதுவே இருக்கட்டும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் வேணா கொடுத்து போறீங்க. நான் கிரியேட் செக்மெண்ட் வந்துட்டு கொடுத்துட்டேன். ஸோ நேம் வந்துட்டு என்ன செக்மெண்டோட நேம் வந்துட்டு என்ன அப்படின்னா வென்சன் அகாடமி ஹோம் அண்ட் அபவுட் ஆடியன்ஸ். இப்போ நீங்க ரீமார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த நேம் இவங்க தான் என்னோட ஆடியன்ஸ், இவங்க தான் என்னோட டேட்டாபேஸ். இந்த டேட்டாபேஸ்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ரீமார்க்கெட்டிங் ஆட் வந்து நான் ரன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க புதுசா கேம்பெயின் வந்துட்டு அதான் நான் சொன்ன மாதிரி நீங்க எந்த கேம்பெயின் வேணாலும் நீங்க ரன் பண்ணிக்கோங்க. எந்த டைப் ஆஃப் கேம்பெயின் எது வேணாலும் நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆனா நான் யாருக்கு ரன் பண்ண போறேன் காலைல இருந்து பார்த்துருக்கிறது ஆடியன்ஸ் யாரு, ஹூ இஸ் அவர் டார்கெட், அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்குள்ள ஒண்ணு வந்துட்டு என்ன அப்படின்னா நியூ ஆடியன்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்த்துட்டோம். இதுக்குள்ள நம்ம பாக்குறது எக்ஸிஸ்டிங் ஆடியன்ஸ் வந்துட்டு பாக்குறது. அப்ப எக்ஸிஸ்டிங் ஆடியன்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு பார்க்கணும் டார்கெட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ரீமார்க்கெட்டிங் கேம்பெயின் தான் ரன் பண்ணி ஆகணும். ரீமார்க்கெட்டிங் கேம்பெயினுக்கு நீங்க என்ன டைப் ஆஃப் கேம்பெயின் வந்துட்டு டிசைட் பண்ண போறீங்க அப்படின்றதையும் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு டிஃபைன் பண்ணிட்டு நீங்க அந்த கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணிடுவீங்க. அதுக்குள்ள ஆடியன்ஸ் செக்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு வரப்போகுது. அந்த ஆடியன்ஸ் செக்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா ஹவு தே ஹேவ் இன்டராக்டட் வித் யுவர் பிசினஸ்க்குள்ள போய் நீங்க வந்துட்டு வெப்சைட் விசிட்டர்ஸ் வந்துட்டு நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ஏற்கனவே கண்டிஷன் எழுதி வச்சிருக்கீங்க. அந்த விசிட்டர்ஸ் மட்டும் டார்கெட் பண்ண போறீங்களா, இல்ல யூடியூப் யூசருக்காக நீங்க கண்டிஷன் எழுதி வச்சிருக்க போறீங்க அந்த கண்டிஷனை சூஸ் பண்ண போறீங்களா, இல்ல கஸ்டமர் லிஸ்ட் வந்து நான் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த ஆடியன்ஸ்க்கு மட்டும் என்னோட ஆட் வந்து தெரியணுமா அப்படின்றத நீங்க வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஆட் ரன் பண்ணீங்க அப்படின்னா நீங்க என்ன ஆடியன்ஸ் வந்து சூஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு மட்டும் உங்களோட ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா பேஸ்ட் ஆன் த டார்கெட்டிங்கா அப்சர்வேஷனா அதை பேஸ் பண்ணி உங்களோட ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் ஆகும்.
ஓகே. நம்ம ப்ரீவியஸா வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்ம ரீமார்க்கெட்டிங் ஆடியன்ஸ் வந்துட்டு வெப்சைட் விசிட்டர்ஸ வச்சு எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஓகே வந்துட்டு என்ன சார். அப்படின்னா, யூடியூப் யூசர் வந்துட்டு எப்படி வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு கிரியேட் பண்றது அப்படின்றத பார்த்தரலாம். ஸோ ஆப் யூசர் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளால பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா நம்மகிட்ட வந்துட்டு எதுவும் பிளே ஸ்டோரோட அக்கவுண்ட் எதுவும் கிடையாது. நீங்க ஆப் யூசர் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்துட்டு செலக்ட் ஆன் ஆப்னு சொல்லிட்டு கேட்கும். சரிங்களா? ஸோ வந்துட்டு ஓகே. ஆப்பை வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா லிங்க் பண்ணணும் எந்த ஆப் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஒரு கிளைண்ட் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு கிளைண்ட்டுக்காக நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா அந்த கிளைண்ட்டோட மொபைல் அப்ளிகேஷனை வந்துட்டு யாரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்க வந்துட்டு டார்கெட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த கிளைண்ட்டோட மொபைல் அப்ளிகேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கூகுள் ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ள நம்ம கொண்டுட்டு வரணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் ஓகே லிங்க் சார். அக்கௌண்ட்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த லிங்க் அக்கௌண்ட் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லைக் வந்துட்டு அவங்களோட பிளே ஸ்டோர் அக்கௌண்ட் கிளைண்டோட பிளே ஸ்டோர் அக்கௌண்ட் வந்து நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களோட மொபைல் அப்ளிகேஷன்ஸ் வந்து உள்ளுக்குள்ள வந்துடும். ஓகேங்களா? உள்ளுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கண்டிஷன்ஸ் கீழ் ஆக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஆக்ஷனை பேஸ் பண்ணி வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்மகிட்ட எதுவும் பிளே ஸ்டோர் அக்கௌண்ட் வந்துட்டு இல்ல. சார் உங்ககிட்ட ஐ திங்க் உங்கள்கிட்ட மொபைல் பிளே ஸ்டோர் வந்துட்டு இருக்குது அப்படின்னா நீங்க ரியல் டைமா நம்ம உங்களோட அக்கௌண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அங்க வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போது எப்படி வந்து லிங்க் பண்றது அப்படின்றத நம்ம லைவா வந்துட்டு டெமோ பார்க்கலாம். சரி சார். ஓகே. ஓகே. ஸோ அடுத்து லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா யூடியூப் யூசரு. ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா யூடியூப் யூசரை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆடியன்ஸ் செக்மெண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அஸ் யூஷுவல் நீங்க வந்துட்டு ஏற்கனவே நீங்க பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா செக்மெண்ட் நேம் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணிக்க போறீங்க. ஸோ இங்கேயும் லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ஆப் மாதிரியே ஃபர்ஸ்ட் உங்களோட யூடியூப் சேனலை வந்துட்டு இங்க லிங்க் பண்ணணும். இப்போ நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கிறதுனால நான் லிங்க் பண்ணிட்டேன். அதனால வந்துட்டு என்ன அப்படின்னா இதை வந்துட்டு பார்க்க முடியும் நம்மளால. ஸோ ஆப் வந்துட்டு எங்கிட்ட இல்லை. ஸோ அதனால வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம லிங்க் பண்ணல. இப்போ செலக்ட் ஏ சேனல் கொடுத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் அங்கேயும் காட்டுனுச்சு மொபைல் ஆப். கரெக்ட்டுங்களா? பட் இங்க நான் என்னோட யூடியூப் சேனல் வந்துட்டு என்ன லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதே மாதிரி நீங்க அந்த மொபைல் அப்ளிகேஷனும் நீங்க லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் அப்ளிகேஷன் டிஸ்பிளே ஆகும். அப்போ மொபைல் அப்ளிகேஷன் அப்படி நீங்க வந்துட்டு கிளிக் பண்ணணுமே உங்களுக்கு இங்க சம் ஆக்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இங்கேயும் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். லைக் யூடியூப் மாதிரியே தான். இப்போ நான் யூடியூப் சேனல் வந்துட்டு என்ன அப்படின்னா லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்துட்டு என்ன அப்படின்னா நான் செலக்டட் சேனல் வந்துட்டு கொடுக்கும்போது எனக்கு உள்ளுக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த சேனல் வந்துட்டு செலக்ட் ஆயிடுச்சு. தென் அதுக்கப்புறம் நான் அஸ் யூஷுவல் நான் வந்துட்டு என்ன அப்படின்னா கண்டிஷன் எழுதுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இங்க வந்துட்டு எனேபிள் ஆயிடுச்சு. ஓகேவா? சில டவுட் நிறைய இருக்கு சார். சொல்லுங்க. சார் ஆக்சுவலி இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த ஆடியன்ஸ் ஜென்ரேட் பண்ணது வந்து ஒரு எஸ்சிஆர்பி பேஜ் ஒரு ஆட் மூலம் கூகுள் ஆடுல எஸ்சிஆர்பி அந்த செக்மெண்ட் வழியா ஒரு ஆடு கிரியேட் பண்ணும்போது வரக்கூடிய விசிட்டர்ஸை வந்து நம்ம வந்து டார்கெட் பண்ணி நம்ம வந்து ஒரு கேம்பெயின் வந்து ரன் பண்றோம் இல்லையா? இப்போ இதுல வந்து யூடியூப் யூசர்னா நம்ம வந்து ஆக்சுவலா இப்போ ரன் பண்ணக்கூடிய இந்த கேம்பெயின் வந்து எஸ்சிஆர்பிக்கு உள்ளது தானே சார்? இதுல யூடியூப் யூசர்ஸ் எப்படி வருவாங்க? சார் வந்துட்டு என்ன அப்படின்னா இது வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கேம்பெயினை ஃபோக்கஸ் பண்ணி போகாதீங்க. ஓகே. நீங்க வந்துட்டு யாருக்கு என்னோட கேம்பெயினை வந்துட்டு ரன் பண்ணணும்னு நினைச்சு திங்க் பண்ணுங்க. ஓகே சார். ஓகேங்களா? யாருக்கு என்னோட கேம்பெயினை வச்சு நான் வந்துட்டு என்ன அப்படின்னா ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திங்க் பண்ணுங்க. சரி இப்போ நம்ம கிட்ட வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு யூடியூப் சேனல் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் சரி நான் வந்துட்டு ஒரு பிசினஸ் மேனு. நான் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா லைக் வந்துட்டு வெப்சைட்டும் வச்சிருக்கேன். ஒரு யூடியூப் ஓகே. சேனலுமே இருக்கு என்கிட்ட. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஏதோ ஒரு யூடியூப் சேனல் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இது என்னோட யூடியூப் சேனல் வச்சுக்கோங்க. சரி சார். ஸோ இதுக்குள்ள எனக்கு பாருங்க 8.63 சப்ஸ்கிரைபர் வந்துட்டு இருக்கிறாங்க. 8.63 சப்ஸ்கிரைபர். இது என்னோட சேனல் தான். என்னோட ஓகே. ப்ராடக்ட்டை பத்தி தான் நான் வந்துட்டு என்ன அப்படின்னா ரெகுலரா வந்துட்டு என்ன அப்படின்னா நான் வந்துட்டு போட போறேன். பப்ளிஷ் பண்ண போறேன். ஓகேவா? அப்ப இந்த சரி சார். 8.63 சப்ஸ்கிரைபரும் என்னோட ப்ராடக்ட்டை பத்தி என்ன பண்ண போறாங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. கரெக்ட்டா? எஸ் சார். அப்போ என்கிட்ட வந்துட்டு என்ன இப்படி ஒரு செட் ஆஃப் டேட்டா பேஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஜெனரேட் ஆயிடுச்சு. அப்ப இதுவுமே ஓகே எனக்கு சார். வந்து ஒரு சோர்ஸ். எஸ் சார். என்னோட ப்ராடக்ட்டை பத்தி தெரிஞ்சவங்க ஆல்மோஸ்ட் 8.63 பீப்புள்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்க வந்துட்டு என்னோட சோர்ஸ். அப்ப இந்த எஸ். 8.63 பீப்புள் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன்? நான் வந்துட்டு ஏதோ ஓகே. ஒரு கேம்பெயின் வந்து ரன் பண்ண போறேன். ஏதோ ஒரு கேம்பெயினா இருக்கட்டும். அது டிஸ்பிளே ஆடா கூட இருக்கட்டும். இல்ல சரி கூகுள் சார். சர்ச் ஆடா கூட இருக்கட்டும். ஓகே. புரியுதுங்களா? அப்போ என்கிட்ட யூடியூப் சேனல் மூலமா என்கிட்ட வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு பீப்புளோட டேட்டாபேஸ் இருக்கு. அந்த ஓகே. டேட்டாபேஸை வந்துட்டு வச்சு நான் வந்துட்டு ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆட் போடணும்னு நினைக்கிறேன்.
ஓகே ஓகே. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது நான் வந்து என்ன பண்ணிக்க போறேன், என்னோட யூடியூப் சேனல்ல இருக்கிற ஆடியன்ஸை நான் டார்கெட் பண்ணி நான் வந்து ஒரு கேம்பெயின் வந்து ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த ஆடியன்ஸ் எல்லாம் நான் ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டா பேஸை எடுத்துட்டு வரணும். அப்போ அதுக்காக வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்றதுக்கான ஆப்ஷன் தான் இது. சோ ஓகே இது நீங்க சார். சர்ச் ஆட் நீங்க பார்க்காதீங்க. உங்ககிட்ட இருக்கிற ஒரு டேட்டா பேஸ், ஓகே உங்களோட யூடியூப் சேனல்ல இருக்கிற டேட்டா பேஸை வச்சு நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்னா ஆட் ரன் பண்ண போறீங்க. நீங்க கூகுள் சரி சர்ச் சார். ஆடே கூட நீங்க ரன் பண்ணுங்க, தப்பு இல்ல. இப்போ ஓகே உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன பார்த்தோம், இவங்க கிட்ட 8.63 பீப்புள்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இவங்க கிட்ட டோட்டல் ஆடியன்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஓகே சார். ஓகேவா? இவங்களோட ஆடியன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா டோட்டலா வந்துட்டு என்ன அப்படின்னா 8.63 பீப்புள் வந்து இருக்காங்க. ஓகே நீங்க ஒரு பில்லிங் இது வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட பிசினஸ்னே நினைச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்க வந்து பில்லிங் சாஃப்ட்வேர் வந்துட்டு ஜிஎஸ்டி பில்லிங் சாஃப்ட்வேர் வந்து வச்சிருக்கீங்க. சோ இந்த ஓகே பில்லிங் சாஃப்ட்வேர் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே தான் போட்டு நீங்க ஒரு யூடியூப் சேனலே வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே சார். ஓகேவா? இப்போ ஓகே. இந்த 8.63 பீப்புள்ல யாராவது நான் சர்ச் அடிக்கன்னு எக்ஸாம்பிளா சொல்றேன், சர்ச் ஆட். ஓகேவா? இந்த ஓகே 8.63 பீப்புள்ல இருந்து ஓகே யாராவது இந்த ஜிஎஸ்டி பில்லிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது தேடுனாங்க அப்படின்னா ஓகே. உங்களோட ஆட் டிஸ்ப்ளே ஆகணும்னு நினைக்கிறீங்க. ஓ சரி சார். புரியுதுங்களா? நான் நியூ ஓகே. ஆடியன்ஸே எனக்கு வேணாம், நான் வந்துட்டு காமன் ஆடியன்ஸே எனக்கு வேணாம். ஆனா என்கிட்ட சரி. வந்துட்டு என்னோட யூடியூப் சேனல் வழியாவே நிறைய பேருக்கு என்னோட பிராண்டை பத்தி தெரியும். அப்ப அந்த ஓகே பீப்புளுக்கு யாராவது வந்துட்டு என்ன அப்படின்னா வேற அவங்க ரிலேட்டடான பிசினஸ்க்கு வந்துட்டு ஜிஎஸ்டி பில்லிங் சாஃப்ட்வேர் வந்துட்டு தேடணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்துட்டு வேணும். அப்போ அவங்க வந்துட்டு என்ன ஓகே ஜிஎஸ்டி பில்லிங் சாஃப்ட்வேர் அப்படின்ற ஒரு கீவேர்டு வந்துட்டு தேடும் போது என்னோட ஆட் ஓகே அவங்களுக்கு நான் டிஸ்ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுதான் ஓகே ரீமார்க்கெட்டிங். ஓகே சார். எஸ் புரியுதுங்களா? சார். புரிஞ்சு சார். இல்ல அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த 8.63 பீப்புள் வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் வேற எக்ஸாம்பிள் யூடியூப்ல ஸ்கிப் ஆடுன்னு வச்சுக்கோங்க. ஓகே யூடியூப்ல சார். ஸ்கிப் ஆட் இன்னும் இந்த டைப்குள்ள போகாதனால உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா எப்ப நீங்க சர்ச் ஆட் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. நீங்க அந்த ஆ டைப்ஸ் ஆஃப் ஆட் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்துட்டு வராது. ஓகேங்களா? சோ சர்ச் ஆட் சரி மட்டும் சார். நம்ம கேம்பெயின் டைப் இல்ல. இப்போ ஓகே யூடியூப் ஸ்கிப் ஆட் வந்து நீங்க வந்துட்டு உங்களோட ப்ராடக்ட்ட பத்தி நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க லைக் வந்துட்டு ஒரு யூடியூப் ஸ்கிப் ஆட் வந்து நீங்க பப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஓகேவா? யூடியூப் ஸ்கிப் ஆட். ஓகே அந்த யூடியூப் ஸ்கிப் ஆட் யாருக்கு தெரியணும்? ஓகே காமன்னா நீங்க ஆடியன்ஸ் யாருமே செட் பண்ண வேணாம். ஓகே இல்ல நீங்க வந்துட்டு பர்టిక్యులரா வந்துட்டு கிரிக்கெட் ரிலேட்டடா பாக்குறவங்களுக்கு மட்டும் என்னோட ஆட் தெரியணும். நீங்க ஆடியன்ஸ் அப்படின்றதுல போயிட்டு நீங்க அஃபினிட்டி மூலமா கிரிக்கெட்ன்றத சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே சார். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ஹாட் ஸ்டார் பாக்குறவங்களுக்கு மட்டும் என்னோட ஆட் தெரியணும். ஹாட் ஸ்டார் அப்படின்ற சேனல், ஓகே ஹாட் சார். ஸ்டார் அப்படின்ற யூடியூப் சேனல், அந்த சேனல்ல பாக்குறவங்களுக்கு மட்டும் என்னோட ஆட் தெரியணும். நீங்க என்ன பண்ணிக்கலாம், பிளேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கு. அதுக்குள்ள போயிட்டு சரி உங்களோட நீங்க எந்த சேனல்ல டார்கெட் பண்ணுமோ ஹாட் ஸ்டார் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அதுவுமே ஆடியன்ஸ் செட்டப்புக்குள்ள இருக்கு. ஓகே சார். இப்போ எனக்கு வந்துட்டு என்ன, எங்கிட்ட 8.63 பீப்புள் இருக்கிறாங்க. ஓகே எக்ஸிஸ்டிங் ஓகே சார். இந்த எக்ஸிஸ்டிங் ஃபாலோயர்ஸ் என்னோட ஃபாலோயர்ஸ் தான், இவங்க எல்லாருமே என்னோட ஃபாலோயர்ஸ் தான். இவங்க ஓகே பார்க்க போற வீடியோஸ்ல என்னோட ப்ராடக்ட் ரிலேட்டடா ஆட் தெரியணும். அதுதான் ரீமார்க்கெட்டிங். ஓகே சார். எஸ் சார். புரிஞ்சுது சார். நான் அந்த பேஸ் புரியுதுங்களா? வந்து எஸ்சிஆர்பில இருந்து பண்ணதுனால ஸோ அதே நான் வந்து டார்கெட் பண்ணிட்டே இருந்தேன். என் மைண்ட் வந்து இல்ல அதுக்குள்ளே இல்ல அது போயிட்டு இருந்தேன். கிடையாது. அதான் நம்ம டைப்ஸ் ஆஃப் ஆட்ன்றது வந்துட்டு பார்க்கணும். அதனாலதான் கேம்பெயின் எதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது வந்துட்டு என்ன சரி அப்படின்னா சார். ஆடியன்ஸை டார்கெட் பண்றதுக்கான ஒரு மெத்தடு. ஓகேங்களா? நம்ம ஆடு சர்ச் ஆடே ரன் பண்றதா இருந்தாலும் அவங்க நியூ ஆடியன்ஸா இல்ல எக்ஸிஸ்டிங் ஆடியன்ஸான்றதை நம்ம டிஃபைன் பண்ணணும் இல்லையா? எஸ் சார். நான் சர்ச் ஆடுக்கு மட்டும் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா மார்னிங் செஷன்லயே சொல்லிட்டேன், நீங்க ஆடியன்ஸை எதுவுமே செட் பண்ண தேவையில்லை. கீவேர்டு வந்துட்டு ப்ராப்பரான கீவேர்டு வந்து செட் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆடியன்ஸே வச்சு ரன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அங்க ஆடியன்ஸ் செட் பண்றதுக்கான பிரச்சனை வராது. ஆனா எஸ் நீங்க சார். டிஸ்பிளே ஆடி யூடியூப்லாம் நீங்க போகும்போது ஆடியன்ஸ் இல்லாம நீங்க கேம்பெயினே ரன் பண்ணவே முடியாது. ஓகே சார். புரியுதுங்களா? அப்போ அந்த ஆடியன்ஸ்னா யாருன்றது நமக்கு தெரியணும். ஓகே சார். ஓகேவா? எஸ் சார். புரிஞ்சுது சார். ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா வெப்சைட் விசிட்டர்ஸ் வந்து பார்த்துட்டோம். அது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சோர்ஸ். வெப்சைட் விசிட்டர்ஸை நம்ம டார்கெட் பண்றோம். செகண்ட் அதே மாதிரி ஓகே நம்ம கிட்ட இருக்கிற இன்னொரு சோர்ஸ் ஆப். நீங்க ஒரு மொபைல் ஆப் வச்சிருக்கீங்க. அந்த ஆப் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 8 லேக் பீப்புள் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப இன்ஸ்டால் ஏற்கனவே என்னோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணவங்களுக்கு மட்டும் என்னோட ஆட் தெரியணும். ரீமார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம். ஓகே சார். அதே மாதிரி யூடியூப் யூசர் நம்ம கிட்ட யூடியூப் சேனல் இருக்கு. அந்த ஓகே யூடியூப் சார். சேனலுக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா நிறைய வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். என்னோட யூடியூப் வீடியோஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் பண்ணவங்களுக்கு மட்டும் என்னோட ஆட் வந்துட்டு நான் டிஸ்ப்ளே பண்ணலாம்னு நினைக்கிறேன். பண்ணிக்கலாம்.
ஸோ நம்ம கிட்ட இருக்கிற சோர்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம ரீமார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்றதுக்காக நம்ம இந்த ஆடியன்ஸ் செக்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற அந்த 4th ஆப்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே, இப்போ நான் நியூ யூடியூப் யூசர் அப்படின்றத நான் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டேன். இதுக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு வந்துட்டு என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா ஹன்விதா அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, 42 வீடியோஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா யூடியூப் ரிலேட்டடான ஒரு ஆடியன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். யூடியூப் ஃபாலோவர்ஸ் ரிலேட்டடான ஆட். ஓகேங்களா? யூடியூப் ஃபாலோவர்ஸ் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு செக்மெண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ண போறோம், இங்க ஃபர்ஸ்ட் சேனலை சூஸ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஆக்ஷன் வந்து எழுத போறோம். வியூ எனி வீடியோ. உள்ளுக்குள்ள நிறைய கண்டிஷன் இருக்கு. வியூ எனி வீடியோ. ஓகே. வியூ எனி வீடியோ லாஸ்ட் 30 days. என்னோட யூடியூப் சேனலுக்குள்ள இருக்கிற 42 வீடியோ இருக்கு. 42 வீடியோல நீ எந்த வீடியோ லாஸ்ட் 30 days பார்த்திருந்தாலும் ஓகே, அவங்களுக்கு மட்டும் என்னோட ஆட் வந்துட்டு தெரியணும் அப்படின்னா இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. வியூ எனி வீடியோ. 42 வீடியோ வச்சிருக்கேன். அந்த 42 வீடியோல ஏதாவது ஒரு வீடியோவை வந்துட்டு பார்த்திருந்தாலும் பரவாயில்ல, லாஸ்ட் 30 நாளா. ஓகே சார். அவங்களுக்கு நான் வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் கேம்பெயின் வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன், ரன் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ நான் யூடியூப் ஃபாலோவர்ஸ் ஒண்ணுமே இல்ல, வியூ எனி வீடியோ 30 days. கீழே ப்ரீஃபில் ஆப்ஷன் டிஸ்கிரிப்ஷன் ஏற்கனவே நீங்க ப்ரீவியஸா பார்த்த மாதிரியே தான். இப்போ நான் வந்துட்டு இந்த நேம் வந்துட்டு ஒண்ணும் இல்ல, செக்மெண்ட் நேம் கிரியேட் பண்ணேன், சேவ் பண்ணிட்டேன், கண்டினியூ கொடுத்துட்டேன். அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க, இந்த இடத்துல ஒரு கேம்பெயின் வந்து புதுசா ஒரு கேம்பெயின் வந்து கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆடியன்ஸ்க்கு மட்டும் தான் தெரியணும். என்கிட்ட யூடியூப் சேனல் வந்துட்டு 42 வீடியோ வச்சிருக்கேன். அந்த 42 வீடியோல வந்துட்டு ஏதாவது ஒரு வீடியோ வந்துட்டு பார்த்திருந்தாலும் அவங்களுக்கு நான் இப்ப கிரியேட் பண்ண போற ஆட் எல்லாமே தெரியணும். அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், புதுசா ஒரு கேம்பெயின் வந்து கிரியேட் பண்ண போறீங்க. ஆடியன்ஸ் செக்மெண்ட்டுக்குள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த ப்ரௌஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்துட்டு யூஸ் பண்ணி அந்த 4th ஆப்ஷன் யாரு உங்ககிட்ட இன்டராக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குள்ள யூடியூப் விசிட்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸுமே உள்ளுக்குள்ள இருக்க போது. அந்த இதுக்குள்ள நீங்க போய் கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன இருக்க போகுது, இப்ப நீங்க கிரியேட் பண்ண ஆடியன்சஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும். பாருங்க, நான் வந்துட்டு புதுசா ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கான ஒரு பிளேஸ்ல வந்துட்டு இருக்கேன். ப்ரௌஸ் கிளிக் பண்றேன். இங்க யுவர் டேட்டா செக்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு நான் வந்து வெப்சைட் விசிட்டர்ஸ் நான் டார்கெட் பண்ணல. பாருங்க, நான் தான் டிசைட் பண்றேன். வெப்சைட் விசிட்டர்ஸ் என்னோட ஆடியன்ஸ் வேணா, ரீமார்க்கெட்டிங் அவங்கள பண்ணல. யூடியூப் யூசரை வந்துட்டு என்ன அப்படின்னா நான் வந்துட்டு என்ன அப்படின்னா டார்கெட் வந்துட்டு பண்ண போறேன். சோ அதுல வந்துட்டு என்ன பண்ணேன், இப்போ வந்துட்டு புதுசா ஒரு நேம் வந்துட்டு கிரியேட் பண்ணேன், யூடியூப் ஃபாலோவர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பேரு. அப்ப இந்த யூடியூப் ஃபாலோவர்ஸ்ல என்ன கண்டிஷன் செட் பண்ணி வச்சிருக்கேன், அன்விதா அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல்ல இருக்கிற 42 வீடியோஸ்ல எந்த வீடியோஸ் வந்துட்டு பார்த்திருந்தாலும் அவங்களுக்கு நான் கிரியேட் பண்ண போற இந்த ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகணும். அது பேஸ்ட் ஆன் த டார்கெட்டிங்கா அப்சர்வேஷனா அப்படின்றத செட் பண்ணிட்டு நம்ம கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம். சார் எனக்கு இதுலதான் இந்த டவுட் வருது சார். சொல்லுங்க. தப்பா நினைச்சுக்காங்க. அதாவது இப்போ ஆடியன்ஸ் கேளுங்க, இதுல என்ன இருக்கு? இல்ல சார். ஓகே, இப்போ வந்து நீங்க செகண்ட், அதாவது பீங்கிற கேம்பெயின் வந்து நீங்க ரன் ரீமார்க்கெட்டிங்காக பீங்கிற ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணி அதுல யூடியூப் ஃபாலோவர்ஸ்ங்கிற ஆடியன்ஸ் செக்மெண்ட் நம்ம சூஸ் பண்றோம் இல்லையா? ஆமாங்க. அப்போ இந்த யூடியூப் ஃபாலோவர்ஸ்ங்கிற செக்மெண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு ஒரு கேம்பெயின் ஒன்று வேணும் இல்லையா? இந்த யூடியூப் ஃபாலோவர்ஸ் ஏங்கிற ஒரு கேம்பெயினை நீங்க கிரியேட் பண்றீங்க இல்லையா? அதுதான் கேம்பெயின் வந்துட்டு ஏதோ ஒரு ரீசனுக்காக ரன் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே சர்ச் ஆடா அதுக்குள்ள இருக்கலாம், இமேஜ் ஆடா இருக்கலாம், வீடியோ ஆடா இருக்கலாம், எதுவோ ஒரு ஏன்ற ஒரு கேம்பெயின் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே, அதுக்குள்ளதான் நம்மளோட ஆடியன்ஸ் செக்மெண்ட் ஃபுல்லாவே கிரியேட் பண்ணுமான்னு கேக்குறேன். இல்லங்க, இல்ல நீங்க அது வந்துட்டு என்ன பர்பஸ்க்காக அந்த கேம்பெயின் நீங்க கிரியேட் பண்றீங்க? நீங்க ஏன்ற ஒரு கேம்பெயின் வந்துட்டு இருக்கு. ஏன்ற ஒரே ஒரு கேம்பெயின் தான். ஓகே ஓகே, ஏன்ற கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்றீங்க. உங்க பிசினஸ்க்கே சொல்லுங்க, எதுக்காக கிரியேட் பண்ண போறீங்க? இப்போ எஸ்சிஆர்பி பேஜ் வந்து சோ கூகுள் சர்ச் ஆட் வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணனும். ஓகே, சோ கூகுள் சர்ச் ஆட் வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணனும். ஓகேங்களா? எஸ் சார். ஓகே, இதுல வந்து என்ன ப்ராடக்ட்காக நீங்க ரன் பண்ண போறீங்க? இது வந்து பில்லிங் சாஃப்ட்வேர்க்காக ரன் பண்ண போறோம். சோ பில்லிங் சாஃப்ட்வேர்க்காக நீங்க வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆட் வந்து நீங்க ரன் பண்ண போறீங்க. ஓகேங்களா? பில்லிங் சாஃப்ட்வேர்க்காக நீங்க வந்து ஆட் வந்து ரன் பண்ண போறீங்க. செட்டிங்ஸ் வந்து சொல்லுங்க, என்ன செட்டிங்ஸ்? சோ இது வந்து தமிழ்நாடு நீங்க வந்து டார்கெட் பண்றீங்க. பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன அப்படின்னா மேக்ஸிமைஸ் கன்வர்ஷனே வச்சுக்கோங்க. மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே, அடுத்து வந்து என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு நெட்வொர்க் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க எஸ்சிஆர்பி அப்படின்றத வந்து சூஸ் பண்ணிட்டீங்க. எஸ்சிஆர்பி அப்படின்றத சூஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, டெய்லி பட்ஜெட் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு ஒரு 1000 ரூபீஸ் வந்துட்டு என்ன அப்படின்றது நீங்க செட் பண்றீங்க. டெய்லி பட்ஜெட் வந்துட்டு என்ன அப்படின்னா
1000 rupees. ஓகேங்களா? எஸ் சார். ஓகே. இந்த ஒரு கேம்பெயின்குள்ள இந்த கேம்பெயினோட பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா ஏபிசி பில்லிங் சாஃப்ட்வேர்னே வச்சுக்கோங்க. கேம்பெயினோட பேரு. சரி சார். ஏபிசி பில்லிங் சாஃப்ட்வேர். இதுக்குள்ள எத்தனை ஆட் குரூப் இருக்கு? ஒரு 4 ஆட் குரூப்ஸ் வந்துட்டு இருக்கு. அப்ப 4 ஆட் குரூப்ஸ்லயும் சேர்த்து மொத்தமா வந்துட்டு 8 ஆட் டிசைன் வந்துட்டு பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார். ஓகே. இப்போ இது வந்துட்டு என்ன பர்பஸ்க்காக இந்த பில்லிங் சாஃப்ட்வேர் வந்துட்டு கிரியேட் பண்ணிருக்கீங்க? லீட் ஜெனரேஷனுக்காகன்னு வச்சுக்கோங்க. லீட் ஜெனரேஷனுக்காக. ஓகே. எஸ் சார். லீடு வந்துட்டு ஜெனரேட் பண்ணனும். அப்ப லேண்டிங் பேஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்றீங்க. லேண்டிங் பேஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்றீங்க. ஓகேங்களா? எஸ் சார். ஓகே. அப்போ இந்த லீட் வந்துட்டு ஜெனரேட் பண்றதுக்காக ஒரு கூகுள் சர்ச்சர் வந்து ரன் பண்றீங்க. டெய்லி பட்ஜெட் வந்துட்டு என்ன அப்படின்னா 1000 rupees யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த செட்டிங்ஸ் எல்லாமே வந்து என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். ஓகே. இந்த கேம்பெயின்ல நீங்க ஏதாவது ஆடியன்ஸ் வந்து நீங்க டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இந்த ஆடியன்ஸ் வந்து நான் காலையில இருந்து பாத்துருக்கோம் இல்லையா? நியூ ஆடியன்ஸ் வந்து டார்கெட் பண்ணணுமா? இல்ல எக்ஸிஸ்டிங் ஆடியன்ஸ் வந்துட்டு டார்கெட் பண்ணணுமா? அப்படின்றத நீங்க ஏதாவது நீங்க டிசைட் பண்றீங்களா? இல்ல சார். இது வந்து அப்போ எனக்கு வந்து எல்லா ஆடியன்ஸுமே அதாவது நான் கீவேர்டு தான் டார்கெட் பண்ணி வச்சிருக்கேன். சோ கீவேர்ட் கரெக்ட்டுங்களா? சோ கீவேர்ட்ஸ் தான் வந்து என்ன அப்படின்னா டார்கெட் பண்ணி வச்சிருக்கேன். லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ் எல்லாமே நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். எஸ் சார். லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு செட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ ஆடியன்ஸ் நான் செட்டே பண்ணல. நான் பண்ண ஓபன் ஆடியன்ஸ் போறேன். ஓபன் ஆடியன்ஸ் நான் எந்த ஒரு ஆடியன்ஸுமே செட் பண்ணல. நியூ ஆடியன்ஸும் கிடையாது, எக்ஸிஸ்டிங் ஆடியன்ஸும் கிடையாது. அப்படின்னா என்ன? நான் ரெஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் பண்ணல. எஸ் சார். ரெஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் பண்ணல. இவங்களுக்கு மட்டும் தான் தெரியணும், அவங்களுக்கு மட்டும் தான் தெரியணும். ரெஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் பண்ணல. அதுதான் ஓபன் ஆடியன்ஸ். எஸ் சார். ஓகேங்களா? அப்போ கீவேர்டு தேடுனா என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும். சரிங்களா? எஸ் சார். ஓகே. இது வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்து ஒரு கேம்பெயின் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க 1 இயர்க்கு கூட நீங்க ரன் பண்ணுங்க. பிரச்சனை இல்ல. ரன் ஆயிட்டே இருக்கட்டும். லீட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டே இருக்கட்டும். ஓகேவா? சரி சார். ஓகே. இப்போ உங்களோட கொரி வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு என்ன பண்றீங்க? லைக் வந்துட்டு ஒரு கேம்பெயின் வந்து நீங்க ரன் பண்ணிட்டே இருந்திருக்கீங்க. அப்போ இந்த கேம்பெயின் மூலியமா நீங்க ஒரு லேண்டிங் பேஜை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த லேண்டிங் பேஜ்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா யூசர்ஸ் வந்துட்டு வர்றாங்க. ஓகே சார். டிராபிக் வந்துட்டு ஜெனரேட் ஆகுது. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்போ நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கூகுள் டூல் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுது. யாரெல்லாம் டிராபிக்கா வந்துட்டு போயிருக்காங்களோ அதாவது டிராபிக் மீன்ஸ் என்ன பேஜ் எந்த பேஜுக்குள்ள யூசர் வந்துட்டு போயிருக்காங்களோ அவங்கள எதுவும் ரீடச் பண்றீங்களா அப்படின்றது உங்களோட பிசினஸ்ல வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு பார்ட்டா வருது அப்படின்னா நீங்க ரீடச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. யார இந்த நான் ஒரு ஆட் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஆடை வந்துட்டு ரன் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ரீடச் பண்ணுவேன். அந்த ஆட் மூலியமா எனக்கு டிராபிக் வந்து நிறைய ஜெனரேட் ஆயிருக்கு. அப்ப டிராபிக்னா என்ன? என்னோட வெப்சைட் வந்துட்டு கண்டிப்பா பார்த்திருப்பாங்க. ஆடை கிளிக் பண்ணியிருந்தாங்கன்னா வெப்சைட் வந்துட்டு பார்த்திருப்பாங்க. அப்போ கிளிக் பண்ணவங்க எல்லா பேருமே வந்துட்டு என்ன அப்படின்னா என்கொயரி வந்துட்டு சப்மிட் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப அந்த டேட்டா பேஸ் எடுத்து எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ரீடச் பண்ணுமான்னு நினைக்கிறேங்க. ரீடச் பண்ணணும் அப்படின்னா நீங்க இதுல இருக்கிற ஆப்ஷன் வெப்சைட் விசிட்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி வெப்சைட் விசிட்டர் ரிலேட்டடான அந்த ஆடியன்ஸ் செக்மெண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணி நீங்க எந்த பேஜ் அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க கண்டிஷனா செட் பண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஆடியன்ஸ் செக்மெண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆடியன்ஸ் செக்மெண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணிப்பீங்க. ஓகேவா? அது வந்து ஏங்கிற அந்த ஏபிசி பில்லிங்ஸோட கேம்பெயின்ல ஸ்கெட் பண்ணணுமான்னு கேட்கிறேன். இல்லைங்க. ஆடியன்ஸ் என்ன கிரியேட் அப்படின்னா பண்ணணும். நீங்க ஒரு ஆட் ரன் பண்றதுனால தானே உங்களுக்கு டிராபிக் வருது. ஆமா சார். புரியுதுங்களா? இப்போ நீங்க வந்துட்டு ஆடே ரன் பண்ணல. உங்களோட வெப்சைட்க்கு வந்துட்டு எந்த அளவுக்கு டிராபிக் வருமா? வராது சார். டிராபிக் வந்துட்டு அதாவது வரும். ஆனா ரொம்ப கம்மியா வரும். டெய்லி வந்துட்டு ஒரு 5ஓ 10ஓ வரும்னு வச்சுக்கோங்க. நம்ம ஆனா ஆட் ரன் பண்றதுனால ஒரு நாளைக்கு 1000 பீப்பிள்ஸ் கூட வந்துட்டு போறலாம். 1 lakh பீப்பிள் கூட வந்துட்டு போலாம் இல்லையா? அப்ப அதனால நமக்கு வந்து என்ன நடக்குது? நம்ம ஆட் போறதுனால நமக்கு டிராபிக்கும் சேர்ந்து ஜெனரேட் ஆகுது இல்லையா? ஆமா சார். அப்போ அந்த டிராபிக் மூலியமா நமக்கு ஒரு டேட்டா பேஸும் சேர்ந்து வந்துட்டு ஜெனரேட் பண்ணிட்டே வரோம். நம்ம அந்த ஆடியன்ஸ் செக்மெண்ட் மூலியமா வெப்சைட் விசிட்டர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஒரு ஆடியன்ஸ் செக்மெண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஹோம் பேஜ் டார்கெட் பண்ணி ஒரு ஆடியன்ஸ் செக்மெண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே. அது வந்து அந்த ஆடியன்ஸ் நீங்க டச்சே பண்ணல. ஒண்ணுமே பண்ணல. நீங்க ஆட் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க அந்த ஆடியன்ஸ் செக்மெண்ட் ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகேவா? எஸ் சார். அப்ப இந்த பேஜுக்குள்ள வந்து என்ன உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஆடியன்ஸ்ன்றது டெய்லி வந்துட்டு போற வெப்சைட்டோட விசிட்டர்ஸ் வந்து என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து என்ன அப்படின்னா அந்த ஆடியன்ஸ் செக்மெண்ட்டுக்குள்ள அப்டேட் ஆயிட்டே இருக்கு. ஓகே சார். இப்போ உங்களுக்கு தேவை சார் இந்த செக்மெண்ட் நம்ம ஏங்கற டச் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத நீங்க டிசைட் பண்ண போறீங்க. ஓகே சார். ஓகேவா? இப்போ இந்த ஆடியன்ஸ் வந்து நீங்க வந்து டச் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க அதுக்கு ரீமார்க்கெட்டிங் கேம்பெயின் தான் கிரியேட் பண்ணணும். அதுக்கு நான் இந்த எக்ஸிஸ்டிங் கேம்பெயினை போய் டச் பண்ணுங்க நான் சொல்லவே இல்லை. சரி சார். ஓகே. அப்ப ரீமார்க்கெட்டிங் கேம்பெயின் வந்து எதை பேஸ் பண்ணி பண்ண போறீங்க? ஹோம் பேஜ்
சரி இந்த சார். ஹோம் பேஜுக்குள்ள எனக்கு வந்துட்டு வெப்சைட் விசிட்டர்ஸா வந்திருக்காங்க இல்லையா, டிராபிக்கா வந்துட்டு ஜென்ரேட் ஆச்சு இல்லைங்களா? ஆமா. அப்ப இந்த டிராபிக் அப்படின்னா யூசர்ஸ் வந்துட்டு போயிருக்காங்க. அந்த யூசருக்கு மட்டும் என்னோட ஆடை வந்துட்டு திரும்ப காட்டணும். அப்ப நான் புதுசா இன்னொரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ண போறேன். புரியுதுங்களா? ஓகே. அது சர்ச் ஆடா இருக்கலாம், ஓகே. டிஸ்ப்ளே ஆடா இருக்கலாம், வீடியோ ஆடா ஓகே. இருக்கலாம். நீங்க எதை வேணாலும் காட்டிக்கோங்க. சரி. புரியுதுங்களா? எஸ் சார். அதான் சார். இப்போ நீங்க இந்த ஓகே. ஆடியன்ஸ் செக்மெண்ட் கிரியேட் பண்றோம்ல சார். எஸ். இது வந்து ஏங்கிற கேம்பெயின்ல இந்த ஆடியன்ஸ் செக்மெண்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணி வைக்கிறோம் இல்லையா? ஏன்ற ஏங்க கேம்பெயினுக்குள்ள நம்ம ஆடியன்ஸ் செக்மெண்ட் கிரியேட் பண்ணவே இல்லைங்க. ஆடியன்ஸ் செக்மெண்ட் சூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு என்ன பண்றோம், கேம்பெயின் வந்துட்டு ரன் பண்றோம். ஆடியன்ஸை நம்ம செலக்ட் பண்றோம். ஒரு கேம்பெயின் வந்துட்டு ரன் பண்ணும்போது நம்ம ஆடியன்ஸ் யாரு அப்படின்றத டிஃபைன் பண்ணணும். ஓகே. ஓகேவா? அந்த டிஃபைன் பண்ண போற ஆடியன்ஸ் வந்துட்டு யாரு, நியூ ஆடியன்ஸா இல்ல வந்துட்டு என்ன அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஆடியன்ஸா? இதுதான் நம்மளோட பதில். எஸ் சார். ஒரு கேம்பெயின் ரன் பண்ண போறீங்க. அந்த கேம்பெயின் வந்துட்டு என்ன அப்படின்னா நியூ ஆடியன்ஸ்க்கு ரன் பண்ண போறீங்களா, எக்ஸிஸ்டிங் ஆடியன்ஸ்க்கு ரன் பண்ண போறீங்களா? ஓகே சார். இப்போ ஏங்கிற கேம்பெயின் வந்து நியூ ஆடியன்ஸுக்கு நம்ம செட் பண்றோம் சார். அது வரைக்கும் எனக்கு நியூ புரிஞ்சுச்சு ஆடியன்ஸ் சார். தான் ரன் பண்றீங்க. ஓகேவா? நியூ ஆடியன்ஸ் ஆமா. தான் ரன் பண்றீங்க. அப்ப ஓகே. அதனால நீங்க இதுலயே பாருங்க ஓபன்லயே நீங்க ஆடியன்ஸ். போயிட்டீங்க. கீவேர்ட் யாரு தேடினாலும் உங்களோட ஆட் வந்து டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரன் பண்றீங்க. ஓகேவா? எஸ் சார். இது மூலமா உங்களுக்கு ரிசல்ட்டும் கிடைச்சிட்டு இருக்கு. அடிஷனலா சேர்ந்து அதோட சேர்ந்து உங்களுக்கு என்ன நடக்குது, டிராபிக்கும் சேர்த்து ஜெனரேட் ஆகுது. டிராபிக்கும் சேர்த்து ஜெனரேட் ஆகுது. டிராபிக்னா யூசர் வந்துட்டு போறதெல்லாம் எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன அப்படின்னா ட்ராக் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. அது எதை பேஸ் பண்ணி ட்ராக் பண்றோம், ஆடியன்ஸ் செக்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ல வெப்சைட் விசிட் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண போறோம், ஒரு ஆடியன்ஸ் செக்மெண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு எந்தெந்த யூசர்லாம் வராங்களோ அவங்கள வந்துட்டு டிராபிக்கா வந்துட்டு அந்த அந்த டிராபிக் எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஆடியன்ஸ் செக்மெண்ட்டா வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறோம். சரி சார். ஓகே. புரியுதுங்களா? புரிஞ்சுது சார். கேம்பெயின் ரன் பண்றீங்க, உங்களுக்கு லீடு வருது. கேம்பெயின் ரன் பண்றீங்க, லீடு வருது. ஆட கிளிக் பண்றாங்க, வெப்சைட் ஓபன் ஆகுது. ஆட கிளிக் பண்றாங்க, வெப்சைட் ஓபன் ஆகுது. அப்ப ஆட கிளிக் பண்ணி வெப்சைட் ஓபன் ஆகுது அப்படின்னா வெப்சைட்டுக்குள்ள யூசர் வந்துட்டு போறாங்கன்னு அர்த்தம். அப்ப ஓகே வந்துட்டு சார். போறவங்களோட டேட்டா பேஸ நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நீங்க இந்த ஆடியன்ஸ் செக்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள வந்து நீங்க என்ன பண்றீங்க, பிளஸ் சிம்பலை கிளிக் பண்ணி வெப்சைட் விசிட்டர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு சம் கண்டிஷன் எழுதி வந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா லைக் வந்துட்டு உங்களோட ஆடியன்ஸ் வந்துட்டு யாரு அப்படின்றத நீங்க ட்ராக் பண்ணணும்ன்றதுக்காக நீங்க வந்துட்டு சேவ் பண்ணி வைக்கிறீங்க யூசிங் வெப்சைட் விசிட்டர்ஸ். எஸ் சார். புரியுதுங்களா? புரிஞ்சுது சார். உங்களுக்கு இது டெம்பரவரியா ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிட்டே இருக்கு. ஓகே. டெம்பரவரியா ஒரு இடத்துல நீங்க ஆட் ரன் பண்றதுனால உங்களுக்கு இந்த டிராபிக் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிட்டே இருக்கு. உங்களுக்கு வேணுன்றப்போ எப்போ நான் இந்த எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா டோட்டலா நான் வந்துட்டு ரன் பண்ண ஆட் மூலமா எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா வெப்சைட் டிராபிக் வந்துட்டு ஜென்ரேட் ஆயிருக்கு. அப்ப அந்த டிராபிக் உள்ள வந்து டிராபிக் மூலமா நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு போன யூசரை மட்டும் நான் டார்கெட் பண்ணி நான் வேற ஒரு புதுசா ஒரு கேம்பெயின் வந்துட்டு ரன் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க ரன் பண்ணிக்க போறீங்க. ஓகே சார். இது வெப்சைட் விசிட்டுங்க. இதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா உங்ககிட்ட வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஆப் வந்துட்டு வச்சிருக்கீங்க, மொபைல் அப்ளிகேஷன் வந்துட்டு வச்சிருக்கீங்க. ஓகேவா? சரி சார். மொபைல் அப்ளிகேஷன் வச்சிருக்கீங்க. மொபைல் அப்ளிகேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8 லேக் பீப்புள் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்க. 8 லேக் பீப்புள் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே. இப்போ நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு யூடியூப்ல ஸ்கிப் ஆட் வந்துட்டு போடணும்னு நினைக்கிறீங்க. யூடியூப்ல ஸ்கிப் ஆட். ஓகே. நான் டைப் ஆஃப் ஆட் தான் சொல்றேங்க. நீங்க திரும்ப அந்த சர்ச் அதுக்குள்ள போக வேணாம். நான் சர்ச் ஆடே கூட வச்சுக்கோங்க. சரி. அது சர்ச் ஆட் இல்ல அப்படின்னா ஒரு யூடியூப் ஸ்கிப் ஆட். ஓகேங்களா? சர்ச் ஆட் இல்ல அப்படின்னா ஒரு யூடியூப் ஸ்கிப் ஆட்னு வச்சுக்கோங்க. நான் புதுசா கிரியேட் பண்ண போற கேம்பெயின். ஓகே. அந்த யூடியூப் ஸ்கிப் ஆடோ இல்லனா அந்த சர்ச் ஆடோ நான் வந்துட்டு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது இந்த இடத்துல ஆடியன்ஸ் அப்படின்ற ஒரு செக்ஷன்ல நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம், ஆடியன்ஸ் நியூ ஆடியன்ஸா எக்ஸிஸ்டிங் ஆடியன்ஸா அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணியே ஆகணும். இல்லனா ஓபன் ஆடியன்ஸா வச்சு நான் ரன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? என்னோட கண்டிஷன் என்னோட கான்செப்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் வந்துட்டு எக்ஸிஸ்டிங் ஆடியன்ஸை வந்துட்டு நான் டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல ஓபன்றது நம்ம தான் டிசிஷன் எடுக்கிறோம், நியூ அப்படின்றது நம்ம தான் டிசிஷன் எடுக்கிறோம், தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா எக்ஸிஸ்டிங் நம்ம தான் வந்துட்டு டிசிஷன் எடுக்கிறோம். கரெக்டா சார்? இந்த இடத்துல ஒரு சின்ன டவுட் சார். சொல்லுங்க. இப்போ வந்து ஒரு யூடியூப் ஆட் ரன் பண்றோம் வச்சுங்களேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஆடியன்ஸ் செக்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கணும் இல்லையா? இப்போ ரீடார்கெட்டிங் பண்றோம்னு வச்சுடுங்களேன். எஸ் சார். இப்போ நம்ம கீழே வந்து ஆடியன்ஸ் செக்மெண்ட்ல வந்து ஹோம் பேஜ் அந்த பேஜுக்கு வந்தவங்களுக்கு
ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும், டிராஃபிக் வந்து கிரியேட் பண்ணவங்களுக்கு நம்ம நீங்க வந்து கண்டிப்பா ஆடியன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க கண்டிஷன் எழுதி வச்சிருக்கோங்க. நம்ம முன்னாடி கண்டிஷன் எழுதி வச்சிருந்திருக்கணும். ஆமா சார். ஸோ சரிங்களா? அதுல வந்து எந்த என்ன ஒரு கேம்பெயின் பண்ணணும்னா வந்து ரன் பண்றதுக்கு முன்னாடியும் நீங்க இந்த ஆடியன்ஸ் மேனேஜருக்குள்ள வந்துட்டு நீங்க எந்த ஆடியன்ஸ் வந்து நீங்க டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆடியன்ஸ் சம்பந்தப்பட்ட நீங்க வந்து என்ன அப்படின்னா கண்டிஷன்ஸ் வந்து நீங்க எழுதி வச்சிருக்கணும். ஓகே சார். அதுதான் சார். இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு ஆடியன்ஸ் செக்மெண்ட் வந்து கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ யூடியூப் யூசர்ஸ்னு ஒண்ணு இருக்கு இல்லையா சார்? எஸ். அந்த யூடியூப் யூசர்ஸ் ஒரு ஒரு ஆடியன்ஸ் செக்மெண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம் வச்சுங்களேன். ஓகே. அப்போ அது வந்து அந்த நீங்க வந்து இப்போ கேம்பெயின் ஏல வந்து கிரியேட் பண்றோம் இல்லையா? அந்த மாதிரி எந்த கேம்பெயின் வேணாலும் ஏதாவது ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணி வச்சிருந்தா போதுமான்னு கேட்கிறேன். இப்போ நம்ம இல்லைங்க, நிறைய இல்லைங்க, கேம்பெயின் இல்லைங்க. இல்ல, வச்சிருக்கோம் இல்ல, இல்ல. இல்லைங்களா? யூடியூப் சேனல்ன்றது தனியா ஒரு சோர்ஸ் வரும் உங்களுக்கு. வெப்சைட்டோட விசிட்டர்ஸ் வந்துட்டு இந்த ஆட் மூலியமா உங்களுக்கு வெப்சைட் விசிட்டர்ஸ் வந்துட்டு வராங்க. ஆமா சார். புரியுதுங்களா? அப்ப அதுக்குள்ள வர்ற அந்த டேட்டாபேஸ் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் அதுதான் இன்னொரு கேம்பெயின் அதான் மொபைல் அப்ளிகேஷனுக்குள்ளே நான் வந்தேன். ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்க. இப்போ நான் மொபைல் அப்ளிகேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வச்சிருக்கிற மொபைல் அப்ளிகேஷன் வந்துட்டு 8 லட்சம் பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஓகே. 8 லட்சம் பேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு சர்ச் ஆட் வந்து ரன் பண்ண போறீங்க. சர்ச் ஆட் வந்துட்டு யாருக்கு மட்டும் தெரியணும்? உங்களோட மொபைல் அப்ளிகேஷனை வந்துட்டு ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறவங்களுக்கு மட்டும் என்னோட ஆட் தெரியணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல கண்டிஷன் எழுதிக்கோங்க. கிளிக் பண்ணி ஆப் யூசர் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களோட ஆப் வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டு நம்ம இங்க வந்துட்டு பார்த்த மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல்ல பார்த்தோம் இல்லைங்களா சம் கண்டிஷன்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆச்சு இல்லையா? அப்ப அங்கேயுமே வந்துட்டு என்ன அப்படின்னா மொபைல் ஆப் செலக்ட் பண்ணும்போது ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன்ஸ் வந்துட்டு வரும். அந்த கண்டிஷனை வந்துட்டு என்ன அப்படின்னா செலக்ட் பண்ணி நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஆடியன்ஸ் நேம் வந்துட்டு சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 8 லட்சம் பேர் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. அந்த இன்ஸ்டால் பண்ணவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கண்டிஷன் போட்டு நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஆப் இன்ஸ்டாலர் அப்படின்ற ஒரு நேம்ல வந்துட்டு என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நேம்ல நீங்க சேவ் பண்ணி வச்சிட்டீங்க. 8 லட்சம் பேர் இருக்கிறாங்க உங்களோட யூசர் தான். ஓகே சார். இப்போ நீங்க வந்துட்டு ஒரு புதுசா ஒரு சர்ச் கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ண போறீங்க. ஆனா நீங்க அதே மாதிரி தான் மேல பார்த்த மாதிரி அதை நீங்க எல்லா செட்டிங்ஸுமே பண்ணிடுறீங்க. இந்த இடத்துலயும் புதுசா ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது ஆடியன்ஸ் செட்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு வரப்போகுது. ஓகே. அப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்? நம்ம வந்துட்டு எதுக்காக வந்துட்டு இந்த ஆட் வந்துட்டு கிரியேட் பண்றோம்? நம்மளோட மொபைல் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் என்னோட ஆட் தெரியணும். அப்ப அந்த ஆடியன்ஸ் செக்மெண்ட்ல போய் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்? லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா இங்க ப்ரௌஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள வந்து ஹவு தே ஹேவ் இன்டராக்டட் வித் யுவர் பிசினஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்துட்டு ஆப் யூசர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்துட்டு டிஸ்பிளே ஆக போகுது. அந்த ஆப் யூசருக்குள்ள நம்ம இந்த கிரியேட் பண்ணியிருக்கிற நேம் வந்துட்டு டிஸ்பிளே ஆக போகுது. இந்த நேமை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏன்னா இந்த நேம் வந்துட்டு என்ன கண்டிஷன் எழுதியிருக்கோம்? என்னோட மொபைல் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணவங்க. அப்ப 8 லட்சம் பேர் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த 8 லட்சம் பேருக்கு மட்டும்தான் என்னோட சர்ச் ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஓகே. இது எனக்கு இந்த இடத்துல சார் கிளாரிஃபை பண்ணுங்க சார். இப்போ இந்த சர்ச் ஆட் நீங்க கொடுக்குறீங்க இல்லையா? இது வந்து கேம்பெயின் பி அப்படிதானே? கேம்பெயின் பி தான். இது வந்து கேம்பெயின் பி. இப்போ நம்ம வந்து மொபைல் அப்ளிகேஷன் 8 லேக் ஆப் இன்ஸ்டாலர்னு ஒரு ஆடியன்ஸ் செக்மெண்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க இல்லையா? எஸ். இதை வந்து கிரியேட் பண்றது வந்து கேம்பெயின் ஏல வந்து கிரியேட் பண்ணி வைக்கணுமான்னு கேட்கறேன். கேம்பெயின் ஏல நம்ம கிரியேட் பண்ணலாம். ஆடியன்ஸ் செக்மெண்ட்ன்றது தனியான ஆப்ஷனுங்க. நான் கூகுள் ஆட் தனி டூல வந்து நான் ஆப்ஷனா? கிளிக் பண்ணிட்டேன். நான் வெளியில எந்த ஒரு கேம்பெயின் நான் எதுவுமே கிரியேட் பண்ணலைங்க. நான் கேம்பெயின் எதுவுமே கிரியேட் பண்ணல. பாக்குறீங்களா? ஓ நான் சரி எந்த சரி சரி. மெனுக்குள்ளயும் இல்ல. இங்க வந்து என்ன சரி அப்படின்னா சார். நான் ப்ரீ டிஃபைனா ஒரு ஆடியன்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணி வைக்க போறேன். இப்ப பாருங்க. டூல்ஸ், ஓகே. ஷேர்ட் லைப்ரரி, டூல்ஸ்க்குள்ள நான் ஷேர்ட் லைப்ரரி, ஷேர் லைப்ரரிக்குள்ள நான் ஆடியன்ஸ் மேனேஜர். நான் கேம்பெயின் கிரியேட் பண்ணல. நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஆடியன்ஸ் வந்துட்டு எனக்கு ஒரு ஆடியன்ஸ் வந்துட்டு வேணும். அந்த ஆடியன்ஸை போய் இப்ப நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு எனக்கு யூடியூப் யூசர் வேணும். யூடியூப் யூசரை நான் கிளிக் பண்றேன். எனக்கு இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஆடியன்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறேன்னா அந்த ஆடியன்ஸ்க்கான நேம் அப்போ வந்துட்டு யாரு எனக்கு வந்துட்டு ஹன்விதா அப்படின்ற யூடியூப் சேனல்ல ஸோ எனி வீடியோ வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் பண்ணவங்க ஓகேவா ஹன்விதா அப்படின்ற சேனல்ல இருக்கிற வீடியோஸ் வந்துட்டு ஏதாவது எந்த வீடியோ எனி வீடியோ வந்து லைக் பண்ணவங்களை மட்டும்தான் நான் வந்துட்டு ஒரு ஆடியன்ஸை வந்து கிரியேட் பண்ண போறேன் ஓகேவா இப்போ செலக்ட் சேனல் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா என்னோட அந்த சேனல் வந்து ஏற்கனவே லிங்க் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இதுக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா சேனலுக்குள்ள 42 வீடியோஸ் இருக்குது காட்டுது இந்த இடத்துல என்ன கண்டிஷன் வியூ எனி வீடியோ லைக் பண்ணவங்க அப்போ இந்த இடத்துல நான் ஆக்ஷன் நான் கிளிக் பண்றேன் ஸோ இந்த இடத்துல லைக் பண்ண சமமா லைக் எனி வீடியோ 30 டேஸ் நான் இதை வந்துட்டு என்ன பண்ணிட்டேன் கண்டினியூ கொடுத்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சேவ் பண்ணி வச்சுட்டேன் ஓகேங்களா எஸ் சார் சார் புரிஞ்சுது சார் கிளியரா புரிஞ்சுச்சு தேங்க்யூ சார் தேங்க்யூ
நான் வந்து அந்த கேம்பெயின்குள்ளேயே அதை கிரியேட் பண்ணுவோம் அந்த மாதிரி மென்டாலிட்டிலேயே பார்த்துட்டே இருந்தேன். ஓகே 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 ஓகேங்க. நோ இஷ்யூங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. லைக் வந்து இப்ப நம்ம தனியா ஒரு ஆடியன்ஸ் வந்து வேணுன்ற ஆடியன்ஸ் செட் பண்ணிட்டோம். இப்ப நான் புதுசா ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ண போறேன். அந்த சரி கேம்பெயினுக்கு நீங்க இந்த ஆடியன்ஸ வேணும்னா சூஸ் பண்ணிக்க போறீங்க. இல்லன்னா இல்ல. அவ்வளவுதான். சரி கிளியர் சார் கிளியர் சார். ஓகேங்க. சோ இப்போ வந்துட்டு பாருங்க உள்ளுக்குள்ள யூடியூப் யூசரு. சோ இதுக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஆடியன்ஸ் செக்மெண்ட் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு செலக்டே சேனல் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள நிறைய சேனல் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளேயும் நமக்கு வந்துட்டு அப்படின்னா ஆக்ஷன் எழுதுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. வியூ எனி வீடியோ, வியூ சர்டன் வீடியோ, வியூ எனி வீடியோ அஸ் ஆட். அதாவது நம்மளோட யூடியூப் சேனலுக்குள்ள ஒரு இருக்கிற வீடியோவை நம்ம வந்துட்டு ஆட் மூலியமா பப்ளிஷ் பண்ணிருப்போம் இல்லைங்களா? அது யூடியூப் ஆட் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். யூடியூப் அதாவது நீங்க ஸ்கிப் ஆட் வந்து நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ரன் பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் வீடியோவை ஃபர்ஸ்ட் உங்களோட யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணி வச்சிருக்கணும். அப்லோட் பண்ணி வச்சிருக்கிற வீடியோ தான் நீங்க ஆடுக்கே கொண்டுட்டு போக முடியும். ஓகேவா? அப்போ அந்த வீடியோ வந்துட்டு ஆடா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் இந்த கான்செப்ட். ஓகேங்களா? அதே மாதிரி இது வந்து ஒரு வீடியோ, இது வந்துட்டு என்ன அப்படின்னா மல்டிபிள் வீடியோ. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் டு த சேனல். நம்மளோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மட்டும்தான் என்னோட ஆடியன்ஸ். அதுக்கப்புறம் என்னோட சேனலை வந்துட்டு விசிட் பண்ணவங்க தான் என்னோட ஆடியன்ஸ். அதுக்கப்புறம் என்னோட சேனல் இருக்கிற வீடியோஸை லைக் பண்ணவங்க மட்டும்தான் என்னோட ஆடியன்ஸ். அதே மாதிரி என்னோட வீடியோஸ்ல இருந்து அவங்களோட பிளேலிஸ்டுக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க தான் என்னோட ஆடியன்ஸ். அதே மாதிரி என்னோட யூடியூப் சேனலுக்குள்ள வந்து ஏதாவது ஒரு வீடியோட லிங்க் எடுத்து ஷேர் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க தான் என்னோட ஆடியன்ஸ். அப்படின்னா நீங்க இதுல எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆடியன்ஸை டிஃபைன் பண்ணி நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா சேவ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த ஆடியன்ஸ்க்கு மட்டும் நீங்க வந்துட்டு கேம்பெயின் கிரியேட் பண்றதா இருந்தா நீங்க கேம்பெயின் கிரியேட் பண்ணிக்கலாம். சரி சார் ஓகே ஓகேங்களா? சோ இந்த யூடியூப் யூசருக்குள்ள ஏதாவது டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? இல்ல சார் கிளியர் ஆயிடுச்சு. சோ நமக்கு வேணும்ன்ற கண்டிஷனை போட்டு நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரீ டிஃபைனான ஒரு ஆக்ஷன் வந்துட்டு ஒரு ஆடியன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சுக்க போறோங்க. அவ்வளவுதான். சரி ஓகே. சோ இதே மாதிரி நம்ம கிட்ட வேற என்ன சோர்ஸ் இருக்குங்க? லீட் ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? லீட் ஃபார்ம்ல என்ன பண்ணிருப்போம்? ஒரு லீட் ஃபார்ம் வந்துட்டு டிசைன் பண்ணிருப்போம். அந்த லீட் ஃபார்முக்குள்ள யூசர் இருந்து நம்ம வாங்க போற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன அப்படின்னா கொஸ்டினா கேட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா நம்ம வந்துட்டு டிசைன் பண்ணி வச்சிருப்போம். லீட் ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் ஞாபகம் இருக்குங்களா? சார் நாம இருக்கு சார். ஓகே. ஆடுக்கு கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துலயே ஃபார்ம் வந்துட்டு ஓபன் ஆகும். அங்க இருந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கேப்சர் பண்ணும். கரெக்டா? அப்போ அந்த லீட் ஃபார்முக்குள்ள உள்ளுக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன் வந்துட்டு சப்மிட் பண்ணி உள்ள வந்திருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு மட்டும் என்னோட ஆடியன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா அதாவது என்னோட ஆட் வந்துட்டு நீங்க தெரியணும் அப்படின்னா இந்த லீட் ஃபார்ம் செக்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்துட்டு யூஸ் பண்ணி லீட் ஃபார்ம் செக்மெண்ட் கிளிக் பண்றீங்க. இந்த இடத்துல ஆடியன்ஸ் நேம் as usual வந்து நீங்க கொடுக்க போறீங்க. சோ இங்க வந்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம லிஸ்ட் ஆஃப் லீட் ஃபார்ம்ஸ் நம்ம ஏற்கனவே நம்ம இந்த அக்கௌண்ட்ல நிறைய லீட் ஃபார்ம்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருப்போம். இதுக்குள்ள இருக்கிற லீட் ஃபார்ம் ஒண்ணு தான் இப்போதைக்கு காட்டுது. விஎம்எஸ் மட்டும் தான் இருக்கு. அப்போ நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ள ஒரே ஒரு ஃபார்ம் தான் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். இந்த லீட் ஃபார்ம் மட்டும் சூஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த லீட் ஃபார்முக்குள்ள இருக்கிற இந்த லீட் ஃபார்மோட டிசைன் இருக்கும். ஆல்மோஸ்ட் நேம் கேட்டிருப்போம், இமெயில் கேட்டிருப்போம், தென் வந்துட்டு அவங்களோட சிட்டி கேட்டிருப்போம், குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்போம். அது எல்லாமே சப்மிட் பண்ணி ஃபைல் வந்துட்டு நம்ம கிட்ட இருக்கும். அப்போ அந்த ஃபைலோட பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா விஎம்எஸ் அப்படின்ற ஒரு லீட் ஃபார்ம். அந்த லீட் ஃபார்ம் கூட நம்ம கூட இன்டராக்ட் பண்ணுவாங்க. அதாவது அந்த லீட் ஃபார்முக்குள்ள நமக்கு வந்துட்டு உள்ளுக்குள்ள வந்த கஸ்டமர் தான் நம்மளோட ஆடியன்ஸ் அப்படின்னா நீங்க இந்த லீட் ஃபார்ம் மூலியமா வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு செக்மெண்ட் வந்துட்டு நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். புரிஞ்சதுங்களா? எஸ் சார் கிளியர் சார். இல்லங்க உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுங்க சார். ஓகே. அதாவது இந்த லீட் ஃபார்ம் வந்து ஆல்மோஸ்ட் ஏதோ ஒரு கேம்பெயின் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். அந்த லீட் ஃபார்ம்ல நிறைய பேர் டேட்டா வந்து சப்மிட் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் என்னோட அந்த சப்மிட் பண்ண பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் என்னோட ஆட் வந்துட்டு தெரியணும் அப்படின்னா நம்ம இந்த லீட் ஃபார்ம் செக்மெண்ட் மூலமா வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லைக் வந்துட்டு நம்மளோட எக்ஸிஸ்டிங் ஆடியன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம டார்கெட் பண்ணி ஒரு கேம்பெயின்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ள கூகுள் அனலிட்டிக்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ கூகுள் அனலிட்டிக்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த கூகுள் அனலிட்டிக்ஸ் படிச்சாதான் உங்களுக்கு தெரியும். தென் அதுக்கப்புறம் கஸ்டமர் லிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ கஸ்டமர் லிஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஹோம் இருக்கு. ஸோ வந்துட்டு கஸ்டமர் லிஸ்ட் அப்படின்றது வந்துட்டு எப்படி வந்து நம்ம அப்லோட் பண்ணணும், அதாவது உங்ககிட்ட டேட்டாபேஸ் இருக்கு, நேம் இருக்கு, இமெயில் இருக்கு, ஃபோன் இருக்கு, தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா சிட்டி இருக்கு, அதுக்கப்புறம் ஜிப் கோட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் இருக்கு. அப்போ 1000 பேரோட லிஸ்ட் வந்துட்டு உங்ககிட்ட இருக்கு. அந்த 1000 பேரோட லிஸ்ட் வந்துட்டு எப்படி உள்ளுக்குள்ள அப்லோட் பண்றது அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா ஹோம் இருக்கு. நீங்க பார்த்துட்டு வாங்க. ஸோ லாஸ்டா இருக்கிறது வந்துட்டு கஸ்டம் காம்பினேஷன். ஸோ இந்த கஸ்டம் காம்பினேஷனை வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ வெப்சைட் விசிட்டருக்காக நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி யூடியூப் விசிட்டர்ஸ்க்காக நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். கஸ்டமர் லிஸ்ட்டுக்காக நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் சம் செட் ஆஃப் ஆடியன்ஸ். ஸோ அவங்கள எனக்கு வந்துட்டு கம்பைன் பண்ணி நீங்க வச்சு நீங்க வந்துட்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா
நீங்க கிரியேட் பண்றதுக்கு தான் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த கஸ்டம் காம்பினேஷன் அப்படின்ற செக்மெண்ட். ஸோ இந்த கஸ்டம் காம்பினேஷன் அப்படின்ற செக்மெண்ட்டுக்குள்ள நம்ம வந்துட்டு என்ன பண்ணிருக்கோம், வெப்சைட் விசிட்டர்ஸையும் நம்ம எடுத்திருக்கோம். இல்ல இது வந்துட்டு ஆர் கண்டிஷன் தான், எனி ஆஃப் தீஸ் ஆடியன்ஸ் செக்மெண்ட். ஓகேவா? சோ இங்க வந்துட்டு பாருங்க, ஈச் ஆஃப் தீஸ் ஆடியன்ஸ் செக்மெண்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அண்ட் கண்டிஷன்ல நம்ம வந்துட்டு செட் பண்றீங்களா? அண்ட்னா வெப்சைட் விசிட்டர்ஸ் அண்ட் யூடியூப் விசிட்டர்ஸ் அண்ட் கஸ்டமர் லிஸ்ட் மூணுமே மேட்ச் ஆயிருந்தா தான் அவங்க தான் உங்களோட ஆடியன்ஸ். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு என்ன, எனி ஆஃப் தீஸ் ஆடியன்ஸ் செக்மெண்ட் ஆர் ஒன்னு வெப்சைட் விசிட்டர்ஸா இருக்கலாம். என்னோட வெப்சைட்குள்ள நான் ஏற்கனவே கண்டிஷன் எழுதி வச்சிருக்கேன். அந்த வெப்சைட்குள்ள இருக்கிற யூசரா இருக்கலாம், வெப்சைட் விசிட்டர்ஸா இருக்கலாம். இல்ல என்னோட யூடியூப் சேனல் ரிலேட்டடான ஆடியன்ஸ் செட் பண்ணி வச்சிருக்கேன், அந்த ஆடியன்ஸா இருக்கலாம். இல்ல நான் வந்துட்டு கஸ்டமர் லிஸ்ட் வந்து அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன், இந்த கஸ்டமர் லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற பீப்புளா இருக்கலாம். அப்போ 3 கண்டிஷன்ல ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்துட்டு மேட்ச் ஆயிருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ லாஸ்டா வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு நன் ஆஃப் திஸ் ஆடியன்ஸ் செக்மெண்ட் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஓகேங்களா? ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஸோ கஸ்டமர் லிஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். வெப்சைட் விசிட்டர்ஸ் ஆப் யூசர் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்ககிட்ட ஆல்மோஸ்ட் மொபைல் அப்ளிகேஷன் இருக்குங்க. ஸோ அது வந்துட்டு என்ன அப்படின்னா பிளே ஸ்டோர் மூலியமா ஃபர்ஸ்ட் எப்படி லிங்க் பண்றது அப்படின்னு லிங்க் பண்ணி பார்த்துட்டு அதுக்குள்ள என்ன கண்டிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா ரீமார்க்கெட்டிங் கான்செப்டுக்காக நீங்க உங்ககிட்ட இருக்கிற சோர்ஸை வச்சு நீங்க வந்துட்டு ரீமார்க்கெட்டிங் வந்துட்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் மேனேஜர்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு உங்களுக்கு தேவையான செக்மெண்ட்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ தேவையான செக்மெண்ட்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் லைக் வந்துட்டு என்ன பண்ண போறீங்க, நீங்க புதுசா ஒரு கேம்பெயின், அது எனி டைப் ஆஃப் கேம்பெயினா இருக்கலாம். ஸோ அந்த கேம்பெயினை வந்துட்டு நீங்க வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது நீங்க இந்த ஆடியன்ஸை வந்துட்டு சூஸ் பண்ணி நீங்க ரன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆடியன்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணி ரன் பண்ணும்போது நம்ம அதுக்குள்ளேயும் 2 மெத்தட் வந்துட்டு சொல்லியிருக்கேன். உள்ளுக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா டார்கெட்டிங் அண்ட் அப்சர்வேஷன் அப்படின்ற ஒரு 2 மெத்தட் வந்து இன்வால்வ் ஆகுது. டார்கெட்டிங் அப்படின்னா நீங்க என்ன சூஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். அப்சர்வேஷன் அப்படின்றது வந்துட்டு எல்லாருக்குமே டிஸ்ப்ளே ஆகும். ஆனா நீங்க என்ன செலக்ட் பண்ணிருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூடியூப் யூசர் யூடியூபோட ஃபாலோவர்ஸ் மட்டும் செட் பண்ணிருக்கேன். அப்போ எல்லா பேருக்குமே தெரியும். ஆனா இந்த பர்டிகுலர் யூடியூப் ஃபாலோவர்ஸ் வந்துட்டு எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்ற ரிப்போர்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு தனியா வந்துட்டு எடுத்துக்க முடியும். அதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா டார்கெட்டிங் அண்ட் அப்சர்வேஷன். யூடியூப்ல ஒரு சின்ன டவுட் இருக்கு. சொல்லுங்க. சார் இப்போ நம்ம வெப்சைட் விசிட்டர்ஸ் நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம். செகண்ட் அதே யூசர் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல போகும்போது ஐபி அட்ரஸ் அதை டெலிட் பண்ணி ஆட் ஷோ ஆகுங்களா இல்ல நம்ம யூடியூப் சேனல் வச்சிருந்து நம்ம யூடியூப் சேனல் நீங்க கனெக்ட் பண்ணிட்டோம்ல. நம்ம யூடியூப் யூசர் வந்துட்டு நீங்க கிளிக் பண்ணி பார்க்கும்போது செலக்ட் சேனல் வரும்போது நம்ம லிங்க் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. அது இந்த டேட்டா மேனேஜர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குப்பா. இந்த டேட்டா மேனேஜர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் நீங்க என்னென்ன ப்ராடக்ட் வந்து வச்சிருக்கீங்களோ அது இது சப்போர்ட் பண்ற ப்ராடக்ட்ல இருக்கு. இப்போ அந்த ப்ராடக்ட் வச்சு வந்து என்ன அப்படின்னா நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க நான் யூடியூப் சேனல் ஒண்ணே இருக்கு, அது லிங்க்ல இருக்கு. அப்போ அது வந்து என்ன அப்படின்னா அந்த யூடியூப் சேனலுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையுமே வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த கூகுள் ஆடுக்குள்ள வந்து என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ள நம்ம கொண்டுட்டு வரோம். சரிங்களா? அப்போ அது மூலமா வந்து என்ன அப்படின்னா அந்த யூடியூப் சேனல் வந்து நம்ம அக்சஸ் பண்ணி நம்ம வந்து ஆடியன்ஸ் செக்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா நம்ம கிரியேட் பண்றோம்.